உன்னை அவர்தான் அனுப்புனாரா? ஆனா நீ மட்டும் தனியா இருக்கும்போது அவரை பார்க்க நீ எப்படி என்ன கூட்டிட்டு போவ என்று விக்டர் சுருங்கிய முகத்துடன் கேட்டான். ஆனால் அந்த ஆள் கண்டிப்பா அவரை பாக்குறதுக்கு உன்னை கூட்டிட்டு போனோம் அப்படின்னா நான் மட்டும் பத்தாது, ஆனா ஒன்னு தீர்த்து கட்டுறதுக்கு நான் மட்டும் போதும் என்று நக்கலாக சொல்லி சிரித்தான். அவனுடைய வார்த்தைகளை கேட்ட விக்டர், நீ என்ன சொல்ற? உனக்கு பைத்தியமா? என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். அவனுடைய வார்த்தைகள் முடிந்ததும் அவனுடைய தலை ஒரு நீளமான வாளால் ஓங்கி வெட்டப்பட்டு அவனுடைய தலை உருண்டு சென்று கப்பலின் தரையில் விழுந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து ஒரு ஆள் போதுமானு கேட்டிருப்பேன். என்கிட்ட பேசுறது உனக்கு எவ்வளவு தைரியம் என்று சொல்லிவிட்டு விக்டருடைய போனை எடுத்து எதையோ கிளிக் செய்துவிட்டு பின் அதை கடலில் தூக்கி வீசினான். சாம் ஜஸ்டினிடம் தன்னுடைய ஆளிடமிருந்து அவர்கள் இருக்கும் திசையில் 6 மணிக்கு ஒரு ஆதாரம் கிடைத்திருப்பதாக செய்தி வந்ததை கூறினார். அதை கேட்ட ஜஸ்டினும் அவனது ஆட்களும் உடனடியாக கப்பல் துறைக்கு சென்றனர். ஆனாலும் அவர்கள் கப்பல் துறைக்கு வந்தபோது அங்கே தூரத்தில் ஒரே ஒரு படகு மட்டுமே நின்று கொண்டிருந்தது. அதில் அவர்கள் சென்று பார்க்கும் பொழுது அந்த படகு முழுவதும் ரத்தமாக இருந்தது. அந்த படகில் குப்புறப்படுத்திருந்த ஒரு உடலை ஜஸ்டின் தன் காலால் உதைத்து திருப்பினான். அந்த உடலுக்கு அருகிலேயே ஒரு தலையும் தனியாக கிடந்தது. இரத்த வெள்ளத்தில் ஜஸ்டினுக்கு சரியாக அடையாளம் தெரியவில்லை. அதனால் பக்கத்தில் சென்று சற்று உற்று பார்த்தவுடன் அது விக்டர் தான் என்று தெரிந்து கொண்டான். விக்டரா? விக்டர் யார் கொண்டது? அவங்க என்னோட மோசமானவங்க இருப்பாங்க போலியே. என்னதான் இருந்தாலும் விக்டருக்கு இவ்வளவு கொடூரமான சாவு தேவையில்லையே என்று வருத்தமாக சொன்னான். படகில் அந்த உடலை பார்த்த விக்ரம் பதட்டத்தில் நடுங்க தொடங்கினான். துரதிருஷ்டவசமாக டாக்டர் அவர்களுடன் இல்லை. அவர் இருந்திருந்தால் விக்ரமின் நிலைமையை கொஞ்சம் எடுத்து சொல்லியிருப்பார். விக்ரமின் அந்த நிலைமையை பார்த்த ஜஸ்டின், விக்ரம் உனக்கு என்னாச்சு என்று விக்ரமிடம் கேட்டான். ஆனால் ஜஸ்டினின் கேள்விக்கு விக்ரம் பதில் சொல்ல முடியாமல் ஒரே இடத்தையே பார்த்து கொண்டு நடுங்கிக் கொண்டே இருந்தான். ஜஸ்டின் அவன் முகத்திற்கு நேராக கையை அசைத்து விக்ரம் விக்ரம் என்று சொல்லி அவனை உலுக்கிக் கொண்டிருந்தான். ஆனால் விக்ரமால் ஜஸ்டின் சொல்வதை பார்க்கவோ கேட்கவோ முடியவில்லை. அவன் இடைவிடாமல் எதையோ வாயுக்குள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். ஜஸ்டின் பொறுமையில்லாமல் இன்னும் அழுத்தமாய் விக்ரம் என்று சொல்லி அவனை வேகமாக குலுக்கினான். அதனால் விக்ரம் தன் நிலைக்கு வந்தான். விக்ரம் இப்போது பைத்தியம் பிடித்த ஒருவனைப் போல நடந்து கொண்டான். சரவணனும் விக்ரமின் அருகில் சென்று, விக்ரம் உனக்கு என்னாச்சு? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி இருக்க என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தான். ஜஸ்டின் வேகமாக சரவணனை பார்த்து, சரவணா, இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க என்று சொன்னான். ஆனால் ஜஸ்டினுடைய வார்த்தைகளை சரவணன் காதில் வாங்கிக் கொள்ளாமல், ஜஸ்டின், இங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு ஒன்னும் புரியல, எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்று சொன்னான். சரவணன் கேட்ட கேள்விக்கு ஜஸ்டின் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் தன் பக்கத்தில் இருந்த ஒருவனை அழைத்து சரவணனை இங்கிருந்து கூட்டிச் செல்லுமாறு சொன்னான். வேறொரு இடத்தில் சரவணனின் அப்பாவும் அவரது ஆட்களும் ஒரு பார்ட்டியில் உட்கார்ந்து அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டிருந்தனர். திடீரென்று அவருடைய ஆள் ஒருவன் அவருக்கு அருகில் வந்து, சார், விக்டரோட மொபைல் போன் சிக்னலை ட்ராக் பண்ணிட்டோம். அவன் உண்மையிலேயே டாக்டரை கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்கான். ஆனா கால் டியூரேஷன் நொடி கணக்குல தான் இருந்தது. அவனோட மொபைல் போனையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவனோட சிக்னல் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துல இருந்து இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் அதிக நேரம் ஹோக்சியாவில் தான் இருந்திருக்கான். அவனோட எந்த சிக்னலும் ஹோக்சியாவில் இருந்த மாதிரி காட்டல. எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியுது. அதையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவான் சார் என்று சொன்னான். சிவசக்திவேல் இதை ஆர்வமாக கேட்டுவிட்டு தனக்கு முன்னால் இருந்த டேபிளில் வைக்கப்பட்டிருந்த உணவை தள்ளி வைத்துவிட்டு வைன் கிளாஸை எடுத்து குடிக்க ஆரம்பித்தார். அவர் குடித்து முடித்த ஒயின் கிளாஸை கீழே வைத்துவிட்டு அவருடைய வேலையாளை பார்த்து, சரி, சீக்கிரமா அதை கண்டுபிடிங்க. இதை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நமக்கு இதை விட்டா வேற வழி இல்லை. எனக்கு வர கோபத்துக்கு அவன் ஒரு பாம்பு வச்சு வெடிக்க வைக்கலான்னு தோணுது. ஆனா அவன் ஹோக்சியாவில் இருக்கிற வரைக்கும் என்னால எதுவும் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். அடுத்த சிக்னல் எப்ப வருதுன்னு பாருங்க. அதை வச்சு அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்க. அவனை விட்டு வைக்கிறது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்லை என்று சொன்னார். அந்த நபர் தலையசைத்து, கவலைப்படாதீங்க சார், கஷ்டமா இருந்தாலும் இந்த வேலையை நம்ம சீக்கிரமா முடிச்சிருவோம். அவன் உங்களை நேருக்கு நேரு சந்திக்க தைரியம் இல்லாம மிஸ்டர் சரவணன் கிட்ட போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம சீக்கிரமா சரி பண்ணுவோம் சார் என்று சொன்னான். இதை கேட்ட சிவசக்திவேல் பக்கத்தில் இருக்கும் பாப்கார்னை எடுத்து பொறுமையாக சாப்பிட்டுக் கொண்டே, கவலையா? நான் எதுக்கு கவலைப்படணும்? அவன் என்னோட கையில சாகிறதும் சரவணனோட கையில சாகிறதும் ஒண்ணுதான்.
ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. எப்படியோ அவனுக்கு சாவு நம்ம குடும்பத்து ஆட்களால தான் வரணும்னு இருக்கு என்று சொன்னதும் அருகில் இருந்த அந்த நபர் வாயடைத்து போனார். அவர் சொன்னதை கேட்டதும் அந்த நபர், இவர் ஏன் இப்படி சொல்றாரு? அவரோட பையன் மேல அவருக்கு அக்கறை இல்லையா? அந்த விக்டர் எவ்வளவு மோசமான ஆளு. இவரோட எதிரியான அந்த டாக்டர் கூட விசர்ட் ஆஃப் ஆர்ட்ஸ்ல இருந்து வந்தவர். இத பத்தி இவர் யோசிக்க மாட்டாரா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தான். அவர் அங்கிருந்து நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருப்பதை பார்த்த சிவசக்திவேல், நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு புரியுது. இதுவரைக்கும் ஈஸ்வரிக்கும் சரவணனுக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. சரவணனுக்கு வந்த பிரச்சனைய அவனே சமாளிச்சுக்கிட்டான். இதையும் அவனே சமாளிப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவன் என்னோட பையன். உங்களுக்கு ஞாபகம் இருக்க விஷயம் எனக்கு மறந்துடும் நினைக்கிறீங்களா என்று பெருமையாக சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த பாப்கார்னை சாப்பிட்டு வைனையும் குடித்துக் கொண்டிருந்தார். என்று சிரித்துக் கொண்டே அவரிடம் மறுபடியும் கேட்டார். அவர் சொன்னதை கேட்டுவிட்டு அந்த நபரும் சிரித்துக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்து சென்றார். அந்த நேரத்தில் விக்டர் இறந்து கிடந்த கப்பல் இருந்த இடத்திற்கு சிங்கராஜ் குடும்பமும் வில்லியம்ஸ் குடும்பமும் மொத்தமாக வந்தார்கள். அவர்கள் அனைவரும் விக்டரின் இறந்த உடலை பார்த்து அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தார்கள். ஜிஷ்ணு விக்ரமின் உடலை கூர்ந்து பார்த்தபோது திகைத்து போய் ஹரிஹரனிடம், அப்பா என்ன நடக்குது இங்க? மெக்காட்னி குடும்பம் எத்தனையோ குடும்பத்தை எதிர்த்தாலும் அவங்களை எதிர்க்கிற தைரியம் யாருக்கு வந்தது? விக்டரை யார் இப்படி பண்ணியிருப்பா என்று கேட்டார். சிறிது நேரம் மௌனமாக இருந்த ஹரிஹரன் தலையை அசைத்துவிட்டு, யாரா வேணாலும் இருக்கலாம் என்று சொன்னார். யார் கொலை செய்தது என்று ஜிஷ்ணு கேட்ட கேள்விக்கு ஹரிஹரன், யார் கொண்டதுன்னு தெரியல, ஆனா யாரா வேணாலும் இருக்கலாம். இது அவங்களோட ஆரம்பமா கூட இருக்கலாம். விக்டர் செத்து போனது மிஸ்டர் சாமுக்கு கூட ஒரு வகையில வெற்றிதான். அவர் கூட செஞ்சிருக்கலாம். இல்லனா யாரோட கையிலயாவது இருக்க அல்டி கார்டு கூட இதுக்கு காரணமா இருக்கலாம் என்று வெளிரி போன முகத்துடன் சொன்னதும் ஜிஷ்ணு இதை கேட்டு அதிர்ச்சியாக நின்றான். மறுபடியும் ஹரிஹரனிடம், அப்பா சுப்பீரியர் ரேங்க் அல்டி கார்டை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஃபீனிக்ஸ் குடும்பத்தோட உயர்தரமான ரேங்க் அல்டி கார்டு ரொம்பவே அரிதான ஒண்ணு. அதை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் ஃபீனிக்ஸ் குடும்பத்தோட உயர் மட்டத்துல இருக்கிற ஆளுங்க தான். அப்போ ஒருவேளை சிவசக்தி வேலா இருக்குமோ என்று ஜிஷ்ணு அவசரமாக கேட்டார். அப்போது ஹரிஹரன் தலையை அசைத்து, இல்ல, இது அவரா இருக்க முடியாது. ஒருவேளை அவர்கிட்ட அல்டி கார்டு இருந்தா அவர் அதை எப்பவும் யூஸ் பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனை வந்தது. அப்பெல்லாம் யூஸ் பண்ணாதவர் இந்த சாதாரண பிரச்சனைக்கு இதை யூஸ் பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா அவரா இருக்காது. நான் சொல்றது சரிதானே என்று சொன்னார். இதை கேட்டு ஜிஷ்ணு, அதுவும் சரிதான். ஒருவேளை மிட்டல் குடும்பமா இருக்கலாம், இல்ல சரவணனா, எதுவா இருந்தாலும் இதுக்காக அல்டி கார்டு யூஸ் பண்றது நல்ல விஷயமா எனக்கு தோணல. அல்டி கார்டை பத்தி தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்களோட சந்தேகம் எல்லாம் ஃபீனிக்ஸ் குடும்பம் மேலதான் இருக்கும். இதுக்காக அல்டி கார்டை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களால இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியலன்னு தானே அர்த்தம். இந்த பிரச்சனையை சமாளிக்காதவங்க பெரிய குடும்பத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்க அந்த குடும்பத்துல இருக்கிறதுக்கு தகுதியானவங்களா எனக்கு தெரியல என்று சொன்னார். ஜிஷ்ணு சொன்னதை கேட்ட பிறகும் ஹரிஹரன் தலையை மட்டும் அசைத்துவிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இனி மெக்காட்னி குடும்பத்தோட சதி இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் என்று சொன்னார். ஜிஷ்ணு சிரித்துக்கொண்டே, சரி சரி, அது இருக்கட்டும். இந்த குடும்பத்தோட பிரச்சனை இனி யாருக்கும் இல்ல அப்படின்னாலும் சிராக் சொசைட்டின்னு ஒண்ணு வந்திருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? அவங்க தான் அகென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் கம்பெனியை மேனேஜ் பண்ண போறாங்க. அதனால இனிமே சிங்கராஜ் ஃபேமிலிக்கும் அகென்கோ கம்பெனிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த அகென்கோ கம்பெனி ஃபியூச்சர்ல ஒரு பெரிய செல்வா கூட இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க என்று சொன்னார். இதை கேட்ட ஹரிஹரன் கோபமாக திரும்பி ஜிஷ்ணுவை பார்த்து, இதையே நீ என்கிட்ட முதலியே சொல்லல? இதை என்னால எப்பவுமே ஏத்துக்க முடியாது. உன்ன மாதிரி இதை என்னால ரொம்ப ஈஸியாவும் எடுத்துக்க முடியல என்று சொன்னார். சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு ஹரிஹரன் மீண்டும் ஜிஷ்ணுவிடம், இங்கிருந்து நாம போலாம் என்று சொன்னார். ஜிஷ்ணு அவரை பார்த்து, அப்பா நான் சொன்னதை கேட்ட உடனேயே நீங்க ஏன் கவலையா இருக்கீங்க? என்னாச்சு என்று கேட்டார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாம இங்க இருந்து போலாம் என்று ஹரிஹரன் மறுபடியும் சொன்னார். ஹரிஹரன் தனது கருப்பு நிற மேபேக்கில் ஏறியவுடன், இதை விட தீவிரமான ஒரு விஷயம் என்னன்னா, சிராக் சொசைட்டி உண்மையிலேயே பிசினஸ்க்கு வந்திருக்கலாம். அவங்களோட சேர்ந்து தீரன் ஃபேமிலியும் இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்காங்க என்று சொன்னார். ஹரிஹரனின் வார்த்தைகள்
ஜிஷ்ணுவின் கவனத்தை உடனடியாக ஈர்த்தது. பிறகு அவர் அவசரமாக, ஆமா, ரெண்டுமே புதுசா பிசினஸ் வரவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் இருக்கும். இவங்க இவ்வளவு நாள் ஏன் பிசினஸ்க்கு வரல, இப்ப ஏன் திடீர்னு இதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்களா? நம்மளோட பிசினஸும் ஃபியூச்சர்ல சிடாடல ஒரு பெரிய பவரா கிரியேட் பண்ணும். அதனால இந்த கவலை உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்பா, சிராக் சொசைட்டி சின்னதா இருந்தாலும் தீரன் ஃபேமிலி பினான்சியலா கொஞ்சம் பெருசுதான். இந்த பிசினஸ் உலகத்துல பெரிய பெரிய பணக்கார குடும்பமே அவங்கள பிரம்மாண்டமா நிறுத்த பல வருஷம் தேவைப்படும். அதுக்கு நிறைய உழைக்கணும், அதுக்கு நிறைய முயற்சியும் பண்ணணும். இதுக்கிடையில இவங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால நமக்கு பயம் இல்லை என்று சொன்னார். அதற்கு ஹரிஹரன் நேரான முகத்துடன், நான் நம்புறேன். அவங்க சீக்கிரமா பிசினஸ்ல முன்னணியில வருவாங்க. இதே மாதிரிதான் ராயல் ஃபேமிலி வந்தாங்க. கண் இமைக்கிற நேரத்துல அவங்களோட பிசினஸ் ஓஹோன்னு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க எல்லாம் நம்ம கூட பிசினஸ் பார்ட்னர்ஸா சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 குடும்பமும் கம்பெனியும் சேர்ந்துதான் வளர்ந்தோம். அவங்கள அப்போதைக்கு நாம சேர்த்துக்கல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு 4 குடும்பத்தோட சேர்ந்து அவங்க பிசினஸ்ல ஜெயிச்சிருப்பாங்க. இந்நேரம் நமக்கு ஈக்குவலா இருந்திருப்பாங்க என்று சொன்னார். ஹரிஹரன் வீடு திரும்பியதும் அவரின் வீடு அமைதியாக இருந்தது. சிங்கராஜ் குடும்பத்தை பொறுத்தவரை அவர்களுக்கும் இந்த இரவு நிம்மதியில்லாமல் அமைதியாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அது வேறு பிரச்சனை. சிங்கராஜ் குடும்பத்தில் உள்ள அனைவரும் கவலையும் பயமும் அடைந்தபடி ஹரிஹரன் வீட்டில் அமர்ந்திருந்தனர். ஹரிஹரன் வீட்டிற்குள் சென்றதும் அவரை வரவேற்று அவரும் ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். நீங்க அங்க போனீங்களா? அங்க இப்போதைக்கு நிலைமை எப்படி இருக்கு? யார் இதை பண்ணாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? விக்டரை இப்படி பண்ற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? இதை நினைச்சு எங்களுக்கு ரொம்பவே சங்கடமா தான் இருக்கு என்று சிங்கராஜ் குடும்பத்தின் தலைவர் சோகமான முகத்துடன் வருந்திய குரலில் கேட்டார். அவர் சொன்னதை கேட்ட ஹரிஹரன், ஆமா, விக்டர் இறந்துட்டார். இனி மெக்காட்னி குடும்பம் இதுல இருந்து எப்படி மீண்டு வரப்போகுதுன்னு தெரியல. யார் பண்ணது என்னன்னு எங்களுக்கு எதுவும் தெரியல. ஆனா அந்த கப்பல் முழுக்க மிஸ்டர் சாமோட ஆளுங்க தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஹார்பர்ல வேலை பார்க்குற எங்களோட ஆட்களை நாங்க ஸ்ட்ரைக் பண்ண சொல்லலாம். ஆனா அது நமக்கு சாதகமா அமையுமான்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேல இதுல யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க இதை ஒரு நாள்ல பண்ணி இருப்பாங்கன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. இது அவங்களோட பல நாள் பிளானா இருக்கலாம் என்று வருந்திய குரலில் சொன்னார். மறுபடியும் ஹரிஹரன் அதே சோகமான முகத்துடன், ஆமா, ஜாஸ்மின் எங்க? அவ வீட்டுக்கு வந்துட்டாளா? அவளுக்கு என்னாச்சு? அவளை எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்று அடுக்கடுக்கான கேள்விகளை சிங்கராஜ் குடும்ப தலைவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். ஹரிஹரன் கேட்ட கேள்விக்கு சிங்கராஜ் குடும்ப தலைவர் சோகமான முகத்துடன், அவ தோத்துட்டுதான் நினைக்கிறா, அதனால அவ இங்க இருந்து போயிட்டா. ஆனா அவ எங்க போனான்னு எங்களுக்கு தெரியல. இப்ப வரைக்கும் எங்களால முடிஞ்ச அளவு அவளை நாங்க தேடிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம், அப்படித்தான் நம்புறோம். அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்க குடும்பத்துல எல்லாருமே உருக்குலைஞ்சு போயிடுவோம். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்று கண்களில் கண்ணீருடன் சொன்னார். மனச திடப்படுத்திக்கங்க, நம்பிக்கையோட இருங்க. அவ திரும்பி வந்துருவா. நாம அவளை கண்டுபிடிச்சிடலாம் என்று பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர் சிங்கராஜ் குடும்ப தலைவருக்கு ஆறுதல் சொன்னார். இதற்கிடையில் அசன்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் கம்பெனியின் கீழ்த்தளத்தில் சரவணனின் ஜிடிஆர் நிறுத்தப்பட்டிருந்தது. மாவீர் சரவணனை பார்த்து, நீங்க இங்க இருந்து திரும்பி போக வேண்டாமா என்று கேட்டார். தேவையில்ல, இவ்வளவு பெரிய விஷயம் இங்க நடக்குது. இதை விட்டுட்டு நான் வேற இங்க போ. எனக்கு எல்லாத்தையும் விட இதுதான் முக்கியம் என்று சரவணன் சிரித்துக்கொண்டே சொன்னான். அசன்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் கட்டிடத்தில் நடந்து கொண்டிருந்த அந்த கம்பெனியின் ஏலத்தில் முடிவுகளை எதிர்பார்த்து ஜாஸ்மின் தனது 2 கைகளையும் பிசைந்து கொண்டு பதற்றத்துடன் அமர்ந்திருந்தாள். ஆனால் ஏலத்தின் முடிவுகள் தீரன் ஃபேமிலிக்கு சம்பந்தமான சைராக் சொசைட்டிக்கு சாதகமாக வந்ததும் அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் கனத்த இதயத்துடன் கண்களில் துளி கண்ணீருடன் கோபமாக அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் பார்த்ததை அவளால் நம்பவே முடியவில்லை. ஜாஸ்மினும் ஆதிரனும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக இருந்தார்கள். ஆனால் எதிர்பாரா விதமாக ஆதிரன் ஏற்கனவே இறந்து விட்டான். அதனால் அவனுடைய இந்த ஆக்சன்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் கம்பெனி ஜாஸ்மினுக்கு தான் வர வேண்டும். ஆனால் அப்படியில்லாமல் இது வேறொரு குடும்பத்திற்கு சொந்தமானது என்பதை அவளால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஜாஸ்மின் தன் முன் இருந்த டேபிளை மிகவும் இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தாள். அவள் தன் நகங்களை கடிக்க அவளுடைய கைகளில் இருந்து ரத்தம் வடிய ஆரம்பித்தது. அதை உணர்ந்தவள் வேகமாக எழுந்து நின்று
அங்கிருந்தவர்களிடம், சிங்கராஜ் குடும்பத்தோட சப்போர்ட் உங்களுக்கு தேவையில்லையா? எல்லாத்தையும் முடிச்சுக்க தயாராயிட்டீங்களா? நாங்க உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்போம், எவ்வளவு செஞ்சிருப்போம். அதையெல்லாம் மறந்து இன்னைக்கு வந்த சைராக்ஸ் சொசைட்டிக்கு சாதகமா நீங்க இப்படி பண்ணலாமா? நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இதை என்னால ஏத்துக்கவே முடியாது என்று ஆக்ரோஷமாக பேசிக் கொண்டிருந்தாள். அவளுடைய வார்த்தைகளில் கோபம் இருந்தாலும் பரிதாபமும் கசப்பும் நிறைந்திருந்தது. ஜாஸ்மின் தொடர்ந்து அங்கிருந்தவர்களை குறை கூறிக்கொண்டே இருந்தாள். ஆனால் அவள் சொன்னதை யாரும் அங்கு காது கொடுத்து கூட கேட்கவில்லை. எல்லா முதலாளிகளின் முகத்திலும் எல்லாவற்றையும் விட லாபமே முக்கியமாக இருந்தது. ஆனால் அவர்களில் ரத்தினம் மட்டும் எழுந்து, மிஸ் ஜாஸ்மின், ஓட்டிங் முடிஞ்சிருச்சு. அதோட ரிசல்ட் வெளியில வந்துருச்சு. யார் முன்னிலையில இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாங்க இதை கொடுக்க முடியும். நீங்க இந்த முடிவை ஏத்துக்கலன்னா நாங்க ரீஓட்டிங் கூட பண்ண ரெடியா இருக்கோம். ஆனா அதுக்காக மத்த எல்லாரும் ரெடியா இருக்கணும். இதை நீங்களும் நானும் பேசி முடிவு பண்ற விஷயம் இல்ல. இங்க இருக்கிற எல்லாரும் இந்த முடிவுக்கு ஒத்துழைக்கணும். அப்ப மட்டும்தான் ரீஓட்டிங் நடக்கும். ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் எத்தனை தடவை ஓட்டு போட்டாலும் இப்ப வந்த ரிசல்ட் தான் எப்பவுமே வரும். அதனால நீங்க இந்த முடிவை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பா இது உங்களால மாத்த முடியாது. இத நாங்க யாருக்கும் சாதகமா பண்ணல, நேர்மையா இருந்துதான் இந்த முடிவை நாங்க எடுத்திருக்கோம் என்று ஜாஸ்மின் முன்பு அமைதியாக கூறினார். ரத்தினம் அமைதியாக பேசக்கூடிய ஆளாக இருந்தாலும் அவரது அமைதி ஜாஸ்மினை மேலும் பயமுறுத்தியது. திடீரென்று ஜாஸ்மின் வேகமாக திரும்பி ரத்தினத்தை பார்த்தாள். இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்க தான். உங்களோட இந்த முடிவை நான் கண்டிப்பா ஏத்துக்க போறதில்ல. நீங்க இங்க இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தலாம், ஆனா சிங்கராஜ் குடும்பத்தை சேர்ந்த என்ன நீங்க ஏமாத்த முடியாது. என்னால இத மேலிடத்துக்கு கொண்டு போக முடியும். உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். நீங்க என்ன ஏமாத்தின மாதிரி சைராக்ஸ் சொசைட்டியும் ஏமாத்த பாக்குறீங்க. உங்களோட தீரன் ஃபேமிலி இன்னும் என்னென்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க? இன்னும் எத்தனை பேரை ஏமாத்த போறீங்க? இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும் என்று கோபமாக கர்ஜித்தாள். இதை கேட்டு ரத்தினம் சிரித்துவிட்டு, மிஸ் ஜாஸ்மின், உங்களோட பார்வையில தீரன் குடும்பத்தை பத்தி இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா எல்லாமே தப்பா தான் தெரியும். ஆனா தீரன் குடும்பம் அப்படி இல்ல. நாங்க யாருக்கும் துரோகம் செய்யல, நாங்க யாரையும் ஏமாத்தவும் இல்லை. ஒரு காலத்துல தீரன் ஃபேமிலி பிசினஸ்ல லாஸ் பண்ணாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்போ அவங்களுக்கு அதை பத்தின புரிதல் கிடையாது. ஆனா இப்போ அதுல இருந்தவங்க கொஞ்சம் மீண்டு வந்திருக்காங்க. அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தீரன் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரா இந்த பிசினஸ்ல சேர்ந்து ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், தீரன் குடும்பத்தில இருந்து யாராவது வந்தா தயவு செஞ்சு தயங்காம அவங்கள வேலைக்கு எடுத்துக்கங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். அவங்க யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க பிசினஸ் சாதிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. இப்ப சிராக்ஸ் சொசைட்டி அவங்கள தன்னோட பிசினஸ்ல சேர்த்துக்கிறதுனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா முடிவு பண்ணியிருக்காங்க. இது அவங்க ஒரு சேவை மனப்பான்மையில தான் பண்றாங்க என்று மூச்சு முட்ட பேசிவிட்டு உட்கார்ந்தார். ரத்தினத்தின் வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் திகைப்பாக அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். பின்னர் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு கைத்தட்டி ஆரவாரம் செய்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். அவர்களின் பார்வையில் ரத்தினம் ஒரு அருமையான மனிதனாக இருந்தார். அங்கிருந்தவர்களை சம்மதிக்க வைப்பதில் ரத்தினம் இவ்வளவு ஆர்வம் எடுத்துக் கொள்வார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உண்மையில் தீரன் குடும்பத்தின் ஆட்கள் மற்ற குடும்பத்தின் ஆட்களோடு சேர்ந்து பிசினஸ் செய்யும் பொழுது அவர்கள் இதுவரை எட்டாத நிலையை எட்ட முடியும் என்று ரத்தினம் நம்பினார். ஆனால் தீரன் குடும்பத்தின் நிபந்தனை என்னவென்றால், இந்த பிசினஸ் சம்பந்தமான ஒப்புதல்களை பெறுவதற்கு சைராக்ஸ் சொசைட்டியில் அவர்கள் சேர வேண்டும் என்பதாக இருந்தது. இது தீரன் குடும்பம் மூலமாக சைராக்ஸ் சொசைட்டியின் விளம்பரமாக இருந்தது. ஒரு நொடியில் செராக்ஸ் சொசைட்டியும் மாபெரும் தீரன் குடும்பமும் ஒன்றாக பிணைக்கப்பட்டன. வாக்களித்த மக்களுக்கு அது மட்டற்ற மகிழ்ச்சியாக இருந்தது. செராக்ஸ் சொசைட்டியில் சேர்வது தவறான முடிவு அல்ல என்பது அவர்கள் அனைவருக்கும் தெரியும். ஜாஸ்மினை பொறுத்தவரை அவள் இந்த முடிவை ஏற்காமல் தன்னை ஏமாற்றியதாக நினைத்து மனதளவில் புழுங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய கண்கள் கூட கோபத்தில் இரத்த சிவப்பாக மாறியிருந்தது. அவள் பல்லை கடித்துக் கொண்டு பிறகு கடுமையாக, இவ்வளவு நேரம் நான் ஒழுக்கமா நேர்மையா அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தேன். இனிமே அப்படி இருப்பேன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா நான் எப்பவும் இந்த முடிவை ஏத்துக்கவே மாட்டேன். இந்த ரத்தனத்தோட சேர்ந்து இங்க இருக்கிற எல்லாரும் என்னை ஏமாத்துறீங்க. உங்க எல்லாரையும் நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இது எல்லாத்துக்கும் நீங்க எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். மிஸ்டர் ரத்னம், நீங்க என்ன பேசி இங்க இருக்கிறவங்களை சம்மதிக்க வச்சாலும் என்ன சம்மதிக்க வைக்க யாராலையும் முடியாது என்று அவள் வார்த்தைகளை முடித்தாள். இதுவரை அவள் பேசுவதை கேட்டு வெளியிலிருந்து ஒரு உரத்த குரல், இவ்வளவு நேரம் நான் ஒழுங்கா, நீங்க இனிமே ஒழுக்கமா இல்லைன்னா
எப்படி ஒழுக்கமா இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஏதோ நேர்மைன்னு பேசுறீங்களே, அப்படின்னா என்னன்னு தெரியுமா? என்று சரவணனின் குரல் வாசலில் இருந்து வந்தது. எல்லோருட பார்வையும் ஒரு நிமிடம் வாசலை பார்த்து திரும்பியது. அங்கே சரவணன் நின்று கொண்டிருப்பதை அனைவரும் பார்த்தார்கள். அவனை பார்த்ததும் ஜாய் வேகமாக எழுந்து சந்தோஷமாக அவனை நோக்கி நடந்தாள். ஜோய் சரவணன் வருவதை பார்த்துவிட்டாள். அவன் வருவதை பார்த்ததும் பக்கத்தில் அம்மாவும் இருப்பதால் அவளது மூளை மிக வேகமாக வேலை செய்ய தொடங்கியது. தான் ஆரம்பித்து வைத்திருக்கும் நாடகத்தை மீண்டும் கொஞ்சம் தொடரலாம் என நினைத்தாள். அப்போதுதான் அவள் அம்மா இன்னும் அவள் அப்படியேதான் இருக்கிறாள் என்று நம்புவார். தனக்கும் கொஞ்சம் தலைவலி குறைந்தது போல இருக்கும் என்று நினைத்தாள். சரவணனை பார்த்ததும் மிகவும் உற்சாகமாக துள்ளி குதிப்பது போல செய்தாள். அப்படியே முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எறிவது போல செய்தாள். அவனை பார்த்து அதே சிரிப்புடன் கையை காட்டினாள். உடனே எழுந்து அவனை நோக்கி ஓட பார்த்தாள். அவளது செய்கைகளை பார்க்கும்போது அப்படியே ஆர்வ கோளாறில் ஓடிப்போய் அவனது முகம் முழுக்க முத்தம் கொடுத்து விடுவாள் போல இருந்தது. ஜோயின் அம்மாவிற்கும் அவள் செய்யும் வேலைகளை பார்க்கும்போது பற்றி கொண்டு வந்தது. தன் மகள் இவ்வளவு அல்பமாக இருக்கிறாளே என நினைத்து அவருக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. அவரால் அவளை அடக்கி வைக்கவும் முடியவில்லை. கடுப்பின் உச்சத்திலும் கோபத்தின் எல்லையிலும் இருந்தவர் ஜோய் எழும்பி ஓட பார்ப்பதை கண்டதும் அவளை பிடித்து ஒரு கிள்ளு கிள்ளினார். கிள்ளியது போததற்கு முதுகில் டமார் என்று ஒரு அடியும் கொடுத்தார். அதில் ஜோய்க்கு முதுகு வெடித்து விட்டது போல இருந்தது. கையை பின்னால் போட்டு முதுகை தடவிக்கொண்டே அம்மாவை திரும்பி பார்த்தாள். அம்மா, எதுக்குமா படிச்சீங்க? சவுக்கால் அடிச்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு இருக்கிறது கையா இல்ல வேற ஏதாச்சா என்று முனங்கி கொண்டே கேட்டாள். அவளது செய்கைக்கு அம்மா கோபப்படுவார் என்று தெரியும். ஆனால் இப்படி ஒரு சரவடியான அடி கிடைக்கும் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவளுக்கு அந்த அடி உண்மையிலேயே ஒரு பெரும் வலியை கொடுத்தது. ஜோய் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளது அம்மாவோ நெருப்பில் கொதித்து கொண்டிருப்பது போல இருந்தார். ஆமா, உனக்கு நான் ஏன் அடிச்சேன்னு தெரியாது. அப்படியே பாப்பான்னு நினைப்பு. பண்றது பூரா கேடித்தனம். அதுல மூஞ்சப்பாரு, ஏதோ விரல்ல வாய் போட்டா கூட கடிக்க தெரியாதுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க. இப்ப எதுக்கடி அவனை கண்டது இப்படி பல்ல காட்டுற? உனக்கு வெக்கமான எதுவுமே இல்லையா? ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி அலையிறியே, கொஞ்சம் கூட கூசவே இல்லையா உனக்கு என்று பொறிந்து தள்ளி கொண்டிருந்தார். அதை கேட்ட ஜோய், ஆஹா, அடி வாங்கினாலும் பிளான் கொஞ்சம் சக்சஸ் தான் என்று நினைத்து கொண்டாள். அதுக்கு எதுக்குமா இப்படி அடிச்ச? வலிக்குது என்று சொல்லிவிட்டு மீண்டும் முதுகை தடவினாள். அதை கேட்டதும் அவளது அம்மா, அடிச்சா மட்டும் போதாது, அப்படியே உன்னை கொன்னா கூட தப்பில்ல என்று சீறினார். அம்மா, கூல் டவுன். அதுதான் எல்லாத்தையும் நான் அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டேன்ல. ஆமா, நானும் சரவணனும் விரும்புறோம், ஒன்னாதான் இருக்கோன்னு அன்னைக்கு நீங்களே உங்க கண்ணால பாத்தீங்க தானே. அதுக்கப்புறமா வந்து இப்படி கத்திட்டு இருக்கீங்க. நாங்க 2 பேரும் மேஜர்ஸ், எங்க இஷ்டப்படி இருப்போம். இந்த கொல்லுவேன் கில்லுவேன் எல்லாம் மிரட்டினா அதுக்கப்புறம் உங்க மேலதான் கேஸ் போடுவேன். எவன் என்ன கொன்னாலும் உங்களை தான் போலீஸ் பிடிச்சிட்டு போகும். அதுக்கப்புறமா பேசி பிரயோஜனம் இல்லாம போயிடும் என்று வேண்டுமென்றே இன்னும் அவரை சீண்டினாள். அவளுக்கு அது எல்லாவற்றையும் சொல்லும்போது உள்ளுக்குள் குழுக்குழுவென்று இருந்தது. ஆனால் அதே நேரம் அவளது அம்மாவிற்கோ நெருப்பை விழுங்கியது போல இருந்தது. அவர் தொடர்ந்து ஏதோ சொல்ல பார்க்கையில் ஜோய் உடனே 2 கையாலும் சாந்தி சாந்தி என்று சொல்வது போல கை காட்டிவிட்டு அங்கே இருந்து சரவணனை நோக்கி போனாள். சரவணனுக்கு பக்கத்தில் போனவள் அவன் அவளை பார்த்த நேரத்தில் அம்மாவை நோக்கி கண் காட்டினாள். அவனும் அதே திசையில் பார்த்ததும் அவனுக்கு புரிந்துவிட்டது ஜோய் ஏதோ செய்ய போகிறாள் என்று. உடனே அவனும் ஜோயை பார்த்து குஷியானது போல கையை ஆட்டிக்கொண்டு அவளை பார்த்து சிரித்தான். அவள் அவனை அணைத்துக் கொண்டு முத்தமிடுவது போல முகத்தை அருகே கொண்டு போனாள். தூரத்தில் இருந்த பார்த்த ஜோயின் அம்மாவிற்கு அது உண்மையாகவே முத்தமிடுவது போலத்தான் இருந்தது. அதை பார்த்து மீண்டும் அவருக்கு எரிய கையை இறுக்கி பொத்திக் கொண்டார். 3 செகண்ட் கடந்து போனதும் சரவணன் ஜோயிடம், சரி போதும், தள்ளிப்போ என்றான். அதை கேட்டதும் ஜோய் உதட்டை வளைத்துவிட்டு தள்ளி நின்றாள். அவளும் அவன் இப்போது ஒரு முக்கியமான வேலையை செய்யத்தான் வந்திருப்பதை புரிந்து கொண்டு அதற்கு இடம் கொடுத்தாள். சரவணன் அவனது ஆட்களுடன் வந்திருப்பதை பார்த்துவிட்டாள் ஜாஸ்மின். அவளுக்கு அதை பார்த்ததும் நடுக்கமாக இருந்தது. பயத்தில் உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. ஆனால் என்னதான் இருந்தாலும் எல்லாவற்றையும் உள்ளுக்குள் மட்டும் புதைத்து வைத்துக் கொண்டிருந்தாள். எதையும் வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. எப்போதும் போல ஒரு வித திமிருடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். சரவணனை அண்ணாந்து பார்த்தவள் அலட்சியமாக, ஓ நீயா என்று அலட்சியமாக கேட்பது போல கேட்டாள். சரவணன் அதை கேட்டதும் லேசாக புன்னகைத்தான். அவள் என்னதான் கஷ்டப்பட்டு ஆஸ்கார் லெவலுக்கு நடித்தாலும் அவளது பயமும் நடுக்கமும்
அவனது கண்ணுக்கு பூத கண்ணாடியால் காட்டுவது போல தெரிந்தது. ஜாஸ்மினுக்கு இப்போது அங்கே இருந்து எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. அந்த எண்ணம் மனதிற்குள் உதித்ததுமே மெதுவாக கண்ணை சுழற்றி ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்த்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு வழியும் இருப்பதாக தெரியவில்லை. பின் கதவும் கூட ஆல்ரெடி மூடப்பட்டுதான் இருந்தது. அதனால் அவளுக்கு இப்போது வழிகள் எதுவுமே இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. அவள் அதை நினைத்து கடுப்பில் கையை இறுக்கி பொத்திக் கொண்டு சரவணனை பார்த்தாள். ஹேய், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று அதட்டும் குரலில் கேட்டாள் ஜாஸ்மின். சரவணன் இப்போதும் அதே மெல்லிய புன்னகையுடன் தான் இருந்தான். அதுவா, நான் என்னோட ப்ராமிஸ நிறைவேற்ற வந்திருக்கேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் கண்களை அகல விரித்தாள் ஜாஸ்மின். எனக்கு உனக்கு இடையில அப்படி என்ன ப்ராமிஸ் இருக்கு? சும்மா வளராத என்று சரவணனை பார்த்து கத்தினாள். ஜாஸ்மின் சரவணனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு சரவணன் அவளது கண் முன்னாடி இருந்து நிரந்தரமாக மறைந்து போய் விடும்படியான ஏதாவது ஒரு வரம் கிடைக்காதா என்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அவனை பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் பற்றி எரிந்து கொண்டு வந்தது. ஜாஸ்மினின் பார்வையை பார்த்த சரவணனுக்கு இன்னும் சிரிப்புதான் வந்தது. அவன் சத்தமாக சிரித்து கொண்டே, ஆமா, ஏன் உனக்கு தெரியாதா? நமக்குள்ள ஒரு ப்ராமிஸ் இருக்கு. நான் தான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேனே ஜாஸ்மின், உனக்கு சேர வேண்டியதை நான் கண்டிப்பா கொடுத்தே தீருவேன்னு சொல்லி. கவலைப்படாத, இது முதலாவது ஸ்டெப் தான். நான் தான் சொன்னேனே, உனக்கு சரியா சாப்பாடு, தங்க இடம், கூடவே ரொம்ப ஸ்பெஷலா ஒரு லிமிடெட் எடிஷன் கைவிலங்கு கொடுப்பேன்னு சொல்லி. ஞாபகம் இருக்கா? ஆனா அதுக்குள்ள யாரோ உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. உன்னோட அந்த முருங்கைக்காய் கைக்கு இந்த விலங்க போட்டா இன்னும் செம்ம அழகா இருக்கும். அதனால நானே நேர்ல வந்து உனக்கு இந்த கிஃப்ட கொடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கேன். இந்த தடவை உனக்கு வேற சாய்ஸே இல்ல, நீ இதை போட்டுக்கிட்டு தான் ஆகணும். நான் ஆசையா கொடுக்கிற கிஃப்ட் இல்லையா என்று சொல்லிவிட்டு 2 புருவத்தையும் உயர்த்தினான். சரவணனின் குரல் மிகவும் கடுமையானதாக இருந்தது. சரவணன் பேசி முடித்ததும் அவனுக்கு பின்னால் இருந்த மோஹித் முன்னாடி வந்தான். அவனது கையிலும் ஒரு விலங்கு இருந்தது. மோஹித்தின் கையிலும் விலங்கு இருப்பதை பார்த்ததும் ஜாஸ்மினுக்கு இன்னும் ஷாக்காக இருந்தது. அவள் உடனே எப்படியாவது அங்கே இருந்து ஓடலாமா என பார்த்தாள். ஆனால் அதற்குள் சரவணனுக்கு பின்னால் இருக்கும் மீடியாவை பார்த்து விட்டாள். அதை பார்த்ததும் எல்லா பக்கத்தாலும் சரவணன் அணை கட்டிவிட்டான் என்பது புரிந்தது. அவன் இங்கே வரும்போதே எல்லாவற்றையும் பக்காவாக ரெடி பண்ணிவிட்டுதான் வந்திருந்தான். இப்போது மட்டும் ஜாஸ்மின் ஏதாவது தேவையில்லாத வேலையை செய்துவிட்டால் சரவணன் மொத்த சிங்கராஜ் ஃபேமிலியையுமே தாக்குவான் என அவளுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் பெட்டி பாம்பாக அடங்கி போவதுதான் இப்போதைய வழி என்று நினைத்தாள். எல்லாவற்றையும் இன்னும் ஒரு முறை சுற்றி பார்த்தவளின் கண்கள் சரவணனை பார்த்தது. அவனை முறைத்து பார்த்து கொண்டே, நான் செத்தால உன்னை விட மாட்டேன்டா என்று சீறினாள். அதை கேட்டதும் சரவணன் லேசாக கண்ணை மூடிவிட்டு தலையை ஆட்டினான். அதையும் பார்க்கலாமே என்று சொல்வது போல இருந்தது. இத்தனை செய்தவன் அவளது அந்த வார்த்தைக்கா பயப்படுவான்? இந்த ஒரு ராத்திரியில் அசன்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸ் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து பார்க்கும்போது எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன. முதலில் சிங்கராஜ் ஃபேமிலி அக்சன்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸின் கண்ட்ரோலை இழந்தது. அடுத்து ரத்தினம் தீரன் ஃபேமிலியின் அலையன்ஸையும் சைராக் சொசைட்டியும் அனௌன்ஸ் பண்ணினார். அது மட்டுமில்லை, இப்போது இன்னும் ஒரு முக்கியமான சம்பவமும் நடந்துவிட்டது. ஜாஸ்மினும் பிடிபட்டு விட்டாள். நடந்து முடிந்த அனைத்துமே ஒரு டிராமா போல இருந்தது. ஜாஸ்மினின் கையில் விலங்கை மாட்டி அவளை அக்சன்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸிலிருந்து வெளியே கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவளை காருக்குள் ஏற்றியதும் பில்டிங்கில் இருந்த லைட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆக தொடங்கியது. எல்லாம் மெதுவாக செட்டில் ஆக தொடங்குவது போல இருந்தது. ஜாஸ்மினை காருக்குள்ள ஏற்றிவிட்டு சாமின் பக்கம் திரும்பினான். நீங்க ஓகே தானே? நான் தான் உங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ண வேணாம்னு சொன்னேன்ல, ஆனா நீங்க வந்தே தீர்வுன்னு வந்திருக்கீங்க என்று சொன்னான். அதை கேட்டதும் சாம் ஒரு குழந்தைத்தனமான புன்னகையை உதிர்த்துவிட்டு, சரவணா, அது என்னவோ தெரியல, எனக்கு உன் பின்னாடியே இருந்தாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம சிங்கராஜ் ஃபேமிலிக்கு வேற சிட்டாடல்ல நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு தில்லு முள்ளு பண்ணி மறுபடியும் ஜாஸ்மினை காப்பாத்திராங்கன்னு சொன்னா அதுக்கு என்னால ஏத்துக்க முடியாது என்று சொல்லி முடித்தார். அதை கேட்டதும் சரவணன் சிரித்துவிட்டு தலையை ஆட்டினான். பயப்படாதீங்க, என்னதான் ஜாஸ்மின் சிங்கராஜ் ஃபேமிலியில இருக்கிற ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஆளா இருந்தாலும் கூட ஒரே ஒரு ஆளுக்காக ஒட்டுமொத்த ஃபேமிலியும் விட்டு கொடுக்கிற அளவுக்கு சிங்கராஜ் ஃபேமிலி ஒன்னும் முட்டாள் இல்ல என்று சொன்னான். சரவணன் சொன்னதை கேட்டதும் சாம் ஆமோதிப்பதாக தலையை ஆட்டினார்.
அதை பார்த்த சரவணன் மெதுவாக அவருக்கு இன்னும் பக்கத்தில் போய் ஈவினிங் இந்த சந்தோஷத்தை கொண்டாடலான் இருக்கேன், வரீங்களா என்று கேட்டான். அதை கேட்டதும் சாம் அவனை மேலும் கீழும் ஸ்கேன் செய்வது போல பார்த்துவிட்டு, நீங்க இத செலிப்ரேட் பண்ற அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அது இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். இன்னைக்கு எதுக்கு அந்த அல்டி கார்டை யூஸ் பண்ணீங்க? அந்த கார்டு யூஸ் பண்றதுக்கு அர்த்தம் தெரியும் தானே? இதுக்காகவே உங்களை ஃபீனிக்ஸ் ஃபேமிலி உதச்சி விரட்டுவாங்க. உங்களோட அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை ஃபேமிலிக்குள்ள சேர்த்து விட்டுருக்காருன்னு சொல்லி தெரியும் தானே என்று கொஞ்சம் அதட்டும் குரலில் சொன்னார். அதை கேட்டதும் சரவணன், அது தெரியும். ஆனா அப்படி செய்யாம இருந்தா என்னால எப்படி மெக்கார்ட்னி ஃபேமிலியோட டார்க் சைஃபரை சமாளிச்சிருக்க முடியும் என்று கேட்டான். சமருக்கு சரவணனை பார்க்கும்போது ஒரு ராஜாவை பார்ப்பது போல இருந்தது. ஒரு ராஜா எப்படி எல்லா பக்கத்தில் இருந்து வரும் ஆபத்துகளையும் சரியாக ஆராய்ந்து அதற்கு ஏற்றது போல ஆக்ஷன் எடுப்பாரோ அதே போலதான் சரவணனும் தெரிந்தான். அப்போது சாமுக்கு திடீரென்று ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வரவே, ஏய், நான் உங்களுக்கு பிளேஸ் ஃபியூரி பிளேட கொடுத்தேன் தானே என்று கேட்டார். சரவணன் தலையை ஆட்டிவிட்டு, பிளேஸ் ஃபியூரி பிளேடு? ஆமால, நீங்க இப்ப கேட்கலன்னு சொன்னா எனக்கு அது ஞாபகமே வந்திருக்காது. ஆனா என்னமோ பிளேஸ் ஃபியூரி பிளேட யூஸ் பண்றதை விட அல்டி கார்டை யூஸ் பண்றது பெட்டர் தான். அந்த டார்க் சைஃபர் மெக்கோட்னி ஃபேமிலிக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, நிறைய ஹையர் ஆபீசர்ஸ் கூட இவங்க தான் பிளான் போட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, இப்போதைக்கு விக்டர் எத்தனை டார்க் சைஃபர் மெம்பர்ஸை யூஸ் பண்ணி இருக்கான்னு சொல்லி இன்னும் தெரியல. ஆனா அவங்களோட ஸ்ட்ரென்த் கூட பினிக்ஸ் ஃபேமிலி ஆளுங்களோட ஸ்ட்ரென்த்தை விட ஒன்றும் குறைஞ்சது இல்லை. அதனால இந்த மாதிரி நாம ஏதாவது பண்ணும்போது அடுத்தவங்க மேல பழி விடுற மாதிரி ஏதாவது செஞ்சிடுறது நல்லது தானே என்று கேட்டுவிட்டு கண்ணடித்தான். அதை கேட்டதும் சாம் தலையை ஆட்டிவிட்டு, அவங்க உங்களுக்கு ஏதாவது சொல்வாங்கன்னு சொல்லி பயம் இல்லையா என்று கேட்டார். சாமுக்கு அவனை நினைத்து பயமாக இருந்தது. சரவணனோ சிரித்துவிட்டு, நான் எதுக்கு அவங்களுக்கு பயப்படணும் என கேட்டுவிட்டு அவரது தோளில் தட்டி கொடுத்தான். சரவணன் சொல்லிவிட்டு அங்கே இருந்து நகர்ந்தான். சாம் அங்கே நின்று கொண்டிருந்த சரவணனை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு வர வர சரவணன் அவரது ஒரு பழைய ஃப்ரெண்டை போல ஆகி கொண்டு வருவது போல் இருந்தது. அவருக்கு வேலன் ஃபேமிலியில் இருக்கும் யாரும் லேசுப்பட்டவர்கள் இல்லை என்று தோன்றியது. சரவணன் திரும்பி போகும்போது திடீரென்று சீறிக்கொண்டு வந்த சிங்கராஜ் ஃபேமிலியின் கார் ஒன்று மோகித்தின் காரை இடைமறித்தது. சரவணன் உடனே உற்று பார்க்க உள்ளே இருந்து ஜாஸ்மினின் அப்பா அரவிந்த் இறங்கினார். அவர் நேராக சரவணனை நோக்கி வேகமாக நடந்து வந்தார். சரவணனை பார்த்து, மிஸ்டர் சரவணன், நாம அகைன் மீட் பண்ணியிருக்கோம் என்று சொன்னார். ஆனால் சரவணனோ வேண்டுமென்றே அவரது பக்கம் கூட பார்க்கவில்லை. அங்கே நின்று கொண்டிருந்த ஜோவை பார்த்து சரவணன், யார் இந்த ராத்திரியில நாயை வாக்கிங் கூட்டிட்டு வந்திருக்கிறது என்று கேட்டான். அதை கேட்டதும் ஜோய் சிரித்தாள். அரவிந்தே சரவணனை நேரில் பார்க்க வந்திருப்பது எல்லோருக்கும் ஷாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். சரவணன் இப்போது உண்மையிலேயே ஜெயித்து விட்டது போல் இருந்தான். என்ன சொன்னீங்க? நான் எந்த ஒரு நாயையும் வாக்கிங் கூட்டிட்டு வரலையே என்று சொன்னார். அப்படியா? சரி சரி, எனக்கு ஏதோ நாய் குலைக்கிற சத்தம் கேட்டுச்சு, அதான் பார்த்தேன் என்று சொன்னான். அவன் வேண்டுமென்றே அரவிந்தை அசிங்கப்படுத்துவது எல்லோருக்கும் தெரிந்தது. மிஸ்டர் சரவணன், நான் உங்ககிட்ட ஜாஸ்மின் பத்தி பேசலான்னு வந்திருக்கேன் என்று சொன்னார் அரவிந்த். ஜாஸ்மினை பத்தி பேச என்ன இருக்கு? இப்படி பண்ணான நீங்க ஏதாவது ஒரு வேலை பேசுங்க. உங்களுக்கே தெரியும், நாம எல்லாரும் பிசினஸ் மேன்ஸ். எனக்கு உங்க திறமை மேலயும் அதிக நம்பிக்கை இருக்கு. ஃபியூச்சர்ல உங்க கூட ஒரு நல்ல கோஆபரேஷன் வச்சுக்கணும்னு சொல்லியும் எனக்கு ஆசை இருக்கு என்று மிகுந்த மரியாதையுடன் பேசிக் கொண்டிருந்தார் அரவிந்த். சாரி, எனக்கு உங்க கூட கோஆபரேட் பண்ண இஷ்டம் இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு உங்க திறமை மேலயும் அவ்வளவா ஈடுபடல. ஆனா எனக்கு காசு மேல நிறையவே பிரியம் இருக்கு. அதனால ஒரு $150 பில்லியன் ஓகேவா? அதை கேட்டதும் சரவணனோ எடுத்த எடுப்பிலேயே என்று கேட்டான். தன் மகளை காப்பாற்றுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அரவிந்த். ஜாஸ்மினை காப்பாற்றுவதற்காக அவர் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தார். ஆனால் சரவணன் அவருடன் சேர்ந்து கோஆபரேஷன் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று கூறவும் அவரின் முகம் சுருங்கியது. என் கூட கோஆபரேஷன் வச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு வழி இருக்கு. எனக்கு பண்ணணும் பிடிக்கும். இதுக்கு முன்ன ஒரு புறம்போக்கு பண்ண வேலையால நான் என்னோட மொத்த பணத்தையும் டொனேட் பண்ண வேண்டியதா போச்சு. அதனால எனக்கு இப்போ பணம் வேணும். நம்ம டீலிங் வச்சுக்குவோம். உன் பொண்ணை விடணும்னா
$150 பில்லியன் வேணும். ம்? என்று சர்வ சாதாரணமாய் கூறினான் சரவணா. அரவிந்த் வாயை பிளந்தார். என்ன $150 பில்லியன்? இவனுக்கு இது ஓவரா தெரியல என்று மனதில் கடுகெடுத்தார் அரவிந்த். சிங்கராஜ் குடும்பத்தால் ஒருபோதும் இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திட முடியாது. அவர்களின் மொத்த சொத்தையும் விற்றால் கூட இவ்வளவு பணம் தேராது. சிங்கராஜ் குடும்பம் மிகப்பெரிய குடும்பம்தான். 100 வருடமாய் அவர்கள் செல்வ செழிப்புடன் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்போது இருக்கும் நிலையில் அவர்களால் அவ்வளவு பணத்தை பிரட்டிட முடியாது. இதனை நன்றாய் தெரிந்து கொண்டுதான் சரவணன் கேட்டான். அரவிந்திற்கு ஆத்திரமாய் வந்தது. கைகளை இறுக முடியவர், முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. சரவணனை ஆக்ரோஷமாய் பார்த்தவர், சரவணா, உனக்கு உண்மையிலே என்ன வேணும்? எதுக்காக இப்படி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பார்த்தா விளையாட்டா இருக்கா? என்று கடுகெடுத்தார் அரவிந்த். அவரின் கோபத்தை கண்டு சத்தமாய் சிரித்தான் சரவணா. அவனின் நக்கல் சிரிப்பு அவருக்கு இன்னும் கோபத்தை கொடுத்தது. என் ஃப்ரெண்ட் ஆதிரன் உயிருக்கு இந்த பணம் எல்லாம் ரொம்ப கம்மி. அவன் உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனோட பின் விளைவுகளை பத்தி நீ யோசிச்சிருக்கணும். பரவாயில்ல விடு, இத கூட உன்னால கொடுக்க முடியலன்னா நீ கெஞ்சி பிச்சை கேட்க வேறொரு வழி இருக்கு என்று திமிராக கூறினான் சரவணா. அவன் பேச்சில் அவ்வளவு திமிரும் அகங்காரமும் நிறைந்திருந்தது. அரவிந்தால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சரவணன் அவரை கெஞ்சி மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகிறான். அவன் உயர் நண்பனின் சாவிற்கு காரணமானவர்களை அப்படியே விட்டுவிட மாட்டான். அரவிந்த் பல்லை கடித்துக் கொண்டு கைகளை இறுக மூடினார். ஜாஸ்மினை காப்பாற்றி ஆக வேண்டுமே, அதற்காக அவனிடம் அவர் பணிந்துதான் போயாக வேண்டும். என்ன பண்ணணும் என்று அமைதியான குரலில் கேட்டார் அரவிந்த். ஆதிரன் சாவுக்கு காரணமானவங்க யார் யாருன்னு எனக்கு சொல்லு. யாரெல்லாம் அவனை டார்ச்சர் பண்ணாங்கன்னு லிஸ்ட் கொடு. சிங்கராஜ் குடும்பத்தை விட்டு வைக்கிறத பத்தி நான் யோசிக்கிறேன் என்றான் சரவணா. அதில் அவனை பயங்கரமாய் முறைத்தார் அரவிந்த். நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் என்று அழுத்தமாய் கேட்டார். சரவணா திமிர்த்தனத்தில் ஆணவத்துடன் ஆடுகிறான் என்று நினைத்தார். அவனின் கொட்டத்தை அடக்கி முடிக்க வேண்டும் என்பது போல் ஆத்திரம் வந்தது. எவ்வளவு திமிரு இருந்தா இவன் என்கிட்டவே லிஸ்ட் போட்டு தர சொல்லி கேட்பான். சரியான வன்மம் பிடிச்சவன். இவங்கிட்ட போய் நம்ம கெஞ்சி நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இவ்வளவு நடந்த பிறகும் திமிரா இருக்கானே இந்த ஆளு. நான் சொல்றதை இவன் நம்பலாம். இவனுக்கு செயல்ல காட்டினாதான் விளங்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் அரவிந்த். கொடுக்கலன்னா எனக்கு ஒண்ணும் இல்ல, உன் குடும்பத்துல அப்பாவியா சில பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் நான் ஹர்ட் பண்ணுவேன். அப்ப என்கிட்ட விட்டுன்னு கெஞ்சிட்டு இருக்காது. நான் மன்னிப்பு கேட்கவே ஒரு தடவை தான் சான்ஸ் கொடுப்பேன். அதே மாதிரி சிங்கராஜ் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் நான் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். பிசினஸ்ல இருந்து எல்லாத்தையும் தரமட்டம் ஆக்குவேன். ஒருத்தராலையும் என்னோட பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிக்க முடியாது. இறங்கி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்ட் மனதில் நினைத்தான் சரவணா. என்று ஆளுமை நிறைந்த குரலில் கூறினான் சரவணா. யாராயிருந்தாலும் அவனின் தாரிகா கண்களில் இருந்து கண்ணீர் வர வைத்தால் அவர்களை நிச்சயம் கொன்று போட்டிடுவான் சரவணா. அதேபோல் அவனின் நண்பர்களை யாராவது காயப்படுத்தினால் அவர்களின் வாழ்வையே தலைகீழாய் புரட்டி போட்டு விடுவான். அவனின் அதிகார பேச்சில் அரவிந்த் கொஞ்சமும் அசரவில்லை. அவர் சமத்தியாய் வாங்கிய பின்புதான் புரிந்து கொள்வார் போல. உன்ன மாதிரி திமிரெடுத்தவன நான் பார்த்ததே இல்லை. உனக்கு அந்த தகுதி இருக்கா? எந்த தைரியத்துல நீ இப்படியெல்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்க? அந்த கிழமை சாம் மட்டும் இல்லைன்னா உன்னால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி ஹார்பர்ல அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா உன்னால என் முன்னாடி இப்படி நின்னு திமிரா பேசிக்கிட்டு இருந்திருக்கவும் முடியாது. முதல்ல நீ இங்க அக்கென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸுக்கு இன்னைக்கு வந்தே இருக்க மாட்ட என்று கடிந்து கொண்டார் அரவிந்த். அதில் வெடித்து சிரித்தான் சரவணா. இந்த முறை அவனுக்கு மெய்யாகவே சிரிப்பு பயங்கரமாய் வந்தது. இவன் வேற நடந்தது முழுசா புரியாம காமெடி பண்ணிட்டு இருக்கான். இவன் எல்லாம் வந்துட்டான் என்கிட்ட மல்லு கட்ட. இதுல அவன் பெருமை வேற பீத்திக்கிறான் என்று நினைத்து சிரித்துக் கொண்டிருந்தான். ஹார்பரில் நடந்த சம்பவத்திற்கு முழு காரணமே அவன்தானே. அது கூட தெரியாமல் இருந்தார் அரவிந்த். அது தெரியாமல் அவர் இஷ்டத்திற்கு பேசிக்கொண்டும் சரவணனிடம் திமிர் காட்டிக்கொண்டும் இருக்கிறார். அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா, பிளீஸ் பா என்ன காப்பாத்துங்கப்பா என்று காரில் இருந்த ஜாஸ்மின் அழுகையுடனே கத்தி கெஞ்சினாள்.
ஜெயிலுக்கு போகும் பீதி அவள் கண்ணில் நிரம்பி இருந்தது. அப்பா, என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்கப்பா, ப்ளீஸ், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க என்று அழுது கரைந்தாள். இம்முறை நிச்சயம் ஜெயிலுக்கு சென்று விடுவோம் என்று அவள் அடிமனது அவளிடம் பயம் காட்டியது. அவர்களுக்கு உதவக்கூடிய விக்டரும் இப்பொழுது உதவ இல்லை. தப்பிக்க வழியில்லாமல் திணறினார்கள். சிங்கராஜ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அரவிந்த் தன் மகள் பக்கம் திரும்பினார். நீ கவலைப்படாத, இந்த சரவணனை நான் உண்டு இல்லாம பண்ணிடுறேன் என்று சமாதானம் கூறினார். சரவணன் பக்கம் திரும்பியவர், நீ எல்லாம் மீறி பண்ணிட்டு இருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று கர்ஜித்தார் அரவிந்த். அதில் சிரிப்புடன் தலையசைத்தான் சரவணா. வாவ், சேலஞ்ச் பண்றியா? ரொம்ப நல்லது, எனக்கும் இதான் பிடிக்கும். முதல்ல உன் பொண்ண வெளியே கொண்டு வரதுக்கு பாரு, அப்புறமா என்னை எதிர்க்க முடியுமான்னு யோசி. அதுக்குள்ளவே உன் குடும்பத்தை நான் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன். ஒழுங்கா நான் சொன்னதை செஞ்சா உனக்கு நல்லா இருக்கும். நீ வீம்பு பண்ற, சோ ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், ஆடுற மாட்ட பாடித்தான் கறக்கணும். உன்னை எப்படி என் வடிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். உண்மையிலேயே உனக்கு தைரியம் இருந்தா இந்த அழுவுனி ஆட்டம்லாம் ஆடாம நேருக்கு நேர் மோதிப்பாரு. நான் நினைச்சா உன்னை இல்லாம பண்ணிடுவேன் என்று மிரட்டியவன் ஜாஸ்மின் இருக்கும் பக்கம் சென்றான். ஆதிரன் வாழ்க்கைய அழிச்சிட்டல்ல, உன் வாழ்க்கை இனி எப்படி மாறுதுன்னு பாரு. ஜெயில நிம்மதியா இருக்கலாம் நினைக்காத. உன்னால வெளியவும் வர முடியாது, ஜெயிலையும் நிம்மதியா இருக்கவும் முடியாது. உன்னோட நரகத்தை அங்க காட்டுறேன். இனி ஏண்டா இப்படி பண்ணுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்படுவ, பட வெப்ப என அழுத்தமாய் கூறினான் சரவணா. ஜாஸ்மின் ஒன்றும் செய்ய முடியாமல் சரவணனை முறைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். சரவணன் காரில் ஏற வர ஜாயும் அவனுடன் செல்ல பார்த்தாள். ஏற்கனவே சரவணனுக்கு தாமதமாகியிருந்தது. ஒரு வழியாய் எல்லாவற்றையும் நல்லபடியாக முடித்தவன் வீட்டில் பெரிய விருந்தையே ஏற்பாடு செய்திருந்தான். அதற்கு தான் செல்ல கிளம்பினான். இன்று இரவு முழுவதும் சரவணனுக்கு கொண்டாட்டம்தான். விருந்திற்கு ஜாயையும் அழைத்துச் செல்ல சரவணன் நினைத்தான். இருவரும் காரில் ஏறி போக ஜாயின் அம்மா சரியாக அவர்களுக்கு பின்னே வந்தார். வேகமாய் ஜாயை நோக்கி சென்றவர் அவளின் கையை அழுத்தமாய் இறுக்கி பிடித்துக் கொண்டார். ஜாயை சரவணனுடன் விட அவருக்கு விருப்பமில்லை. சட்டென்று யாரோ தன் கையை அழுத்தமாய் பிடிக்க அதிர்ந்தாள் ஜாய். பின்னால் திரும்பி பார்க்க அவள் அம்மா என்றதும் தான் சற்று ஆசுவாசம் அடைந்தாள். ஆனாலும் எதற்கு அவர் பிடித்திருக்கிறார் என்று அவளுக்கு தெரியவில்லை. அம்மா, என்ன பண்றீங்க நீங்க? எல்லாரும் முன்னாடியே ஏன் என் மானத்தை வாங்குறீங்க? இங்க இருக்கிற நிறைய பேரை நம்மளதான் பாக்குறாங்க. மிஸ்ஸஸ் பிராங்க்லின், பிளீஸ் என்ன விடுங்க, நான் சரவணன் கூட வெளியில போனோம் என்று கூறிய ஜாய் சரவணனின் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். ஆஹா, இவ வேற திரும்ப நடிக்க சொல்றாளே. இப்பதான் பழச மறந்துட்டு அவ மலை இறங்கி இருக்கா. இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சா திரும்பவும் சாமி ஆடுவாளே. இந்த அம்மா வேற நேரங்கெட்ட நேரத்துல தான் வருவாங்க என்று மனதில் புலம்பினான் சரவணா. உள்ளே நினைப்பதை மறைத்துவிட்டு வெளியே மிகவும் நல்ல பிள்ளையாக சிரித்தான் சரவணா. மிஸ்ஸஸ் பிராங்க்லின், வாட் a sudden surprise. உங்களை அகின்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ்ல பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று இன்முகத்துடன் கூறினான். இதே நிலைமையில் வேறு யாராவது இருந்திருந்தால் ஜாயின் அம்மா அவனுடன் சேர்ந்து சிரித்தபடியே நல்ல விதமாய் உரையாடியிருப்பார். ஆனால் இப்போதோ அப்படி பேசும் மனநிலையில் அவர் இல்லை. அவரின் முகமே இறுக்கத்துடனும் கோபத்துடனும் இருந்தது. ஜாய் அம்மா அவனுக்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை. மாறாக அவனை பார்த்து கடுப்பில் கண்களை சுழற்றினார். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் 7ஆம் பொருத்தமா இருந்தாலும் இதுல மட்டும் ஒன்னா இருக்காங்க என்று மனதில் நினைத்தான் சரவணா. ஜாயை வலுக்கட்டாயமாக சரவணனின் பிடியிலிருந்து இழுத்து கொண்டவர் அவனை பார்த்து கடுமையாய் முறைத்தார். அவர் பிடித்தபடியில் ஜாயின் கை வலி எடுக்க ஆரம்பித்தது. ஆ, அம்மா வலிக்குது, கைய விடுங்க என்று கத்தினாள் ஜாய். இதை கேட்டதும் தான் அம்மா அவரின் பிடியை விட்டார். ஆனாலும் சரவணன் மீது இருந்த வெறுப்பு அவர் கண்ணில் இருந்து மறையவில்லை. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க என்று வலியில் கையை தேய்த்தபடியே தன் அம்மாவை பார்த்து கத்தினாள் ஜாய். ஜாய், உனக்கு ரொம்ப வலிக்குதா? சாரி ஜாய், நம்ம இத பத்தி அப்புறமா பேசலாம். முதல்ல நீ என் கூட வா, நம்ம உடனே கிளம்பலாம் என்று அவளை கிளப்பினார் அம்மா. நான் உங்க கூட வரமாட்டேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் முன்னவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நான் சரவணன் கூட தான் இருப்பேன்னு. நீங்க போங்க, நான் அவன் கூட போறேன். என்ன வற்புறுத்தி கூட்டிட்டு போலான்னு பாக்குறீங்களா? தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணாதீங்க என்று வழியில் முகத்தை சுழித்தபடியே கூறினாள் ஜாய். அவர் பிடித்தபடியின் தாக்கம் அப்படி இருந்தது. சரவணனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஐயோ, திரும்பவும் இவங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டனே. இவங்க வேற
என்னை இந்த முறை முறைக்கிறாங்க. நானா அவங்க பொண்ண கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன், அவளா வரா. இந்த பக்கி வேற என்னையும் கோத்து விட்டு வேடிக்கை பாக்குது என்று புலம்பினான் சரவணா. ஜாய் இன்னும் கையை தேய்த்து கொண்டு இருப்பதை பார்த்து நிலைமையை சரி செய்யும் எண்ணத்தில் அவர்கள் முன்பு வந்து நின்றான் சரவணா. மிஸ்ஸஸ் பிராங்க்லின், என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன ஏதுன்னு தெளிவா சொல்றீங்களா என்று கேட்டான். அவனை இன்னும் முறைத்தார் ஜாயின் அம்மா. பிரச்சனையே நீதாண்டா என்று சீறினார் அம்மா. மேலும் சரவணா, நான் உன்னை குறைவா பாக்குறேன்னு நினைக்காத. பிராங்க்லின் குடும்பம் உனக்கு உதவி பண்ணினதுக்கான காரணம் வேற. உன்னோட திறமை என்ன, தகுதி என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதான் ஹெல்ப் பண்ணாங்க. நீ கேப்பபிளான ஹேர் தான். இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கும் ஜாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 2 பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. உனக்கு மேல இருக்கிறவங்க இது சொல்லாட்டியும் உனக்கே உன்னை பத்தி நல்லா தெரியும். உனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்ல. அதனால உன்னால உண்மையான ஃபேமிலி மெம்பரா ஆக முடியாது. ஆனாலும் நீ உன்னோட எபிலிட்டியால எலைட் ரேங்க்ல உள்ள வாரிசா முன்னேறி இருக்க. அதெல்லாம் பெரிய விஷயம்தான், நல்லது. ஆனா ஜாய் உன் கூட இருக்கிறது உனக்கு சரின்னு படுதா? உன்னை சுத்தி எத்தனை பொண்ணுங்களை வேணும்னாலும் வச்சுக்கலாம். நீ எப்படி வேணும்னாலும் இருந்துக்கலாம். ஆனா இப்ப நீ பண்றது ஜாயோட வாழ்க்கையவே பாதிக்கும். அதுவும் குறிப்பா இன்னைக்கு ஒரு பிரச்சனையை பண்ணினியே, அதுல நீ ஜாயோட எதிர்காலத்தையும் இழுத்து விட்டுருக்க என்றார் அம்மா. அதில் திகைத்தான் சரவணா. அம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவனை நீங்க குறைவா பாக்குறீங்கன்னு தெரியுது. ஆனா எதுக்காக அப்படி சொல்றீங்க என்று கத்தினாள் ஜாய். நான் எதை பத்தி பேசுறேன்னு இன்னும் உங்களுக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா என்று இருவரையும் திட்டிய அம்மா மேலும், சரவணா, நீ என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டார். அதன் பின் தான் அவன் மூளையில் உரைத்தது. அவர் சுப்பீரியர் ரேங்க் அல்டி கார்டு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். இத பத்தி தான் இவங்க இவ்வளவு நேரம் பேசிட்டாங்களா? நான் கூட என்ன போய் எதுவும் பயந்துட்டேன். இதுக்கு போய் ஜாய் எதிர்காலம்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல மினி அட்டாக்கே வர வச்சிருவாங்க போல என்று அசட்டையாக நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டான் சரவணா. MC காட்டனை குடும்பத்திடம் அவன் அல்டி கார்டை பயன்படுத்துவதற்கு முன்பே அதனின் பின்விளைவுகளை பற்றி யோசித்து விட்டான் சரவணா. MC காட்டனை குடும்பம் ஒன்றும் பீனிக்ஸ் குடும்பம் போல இல்லை. அதனால் அவர்களின் பலத்தை MC காட்டனை குடும்பத்திடம் அவன் வெளிப்படுத்தினால் நிச்சயம் பீனிக்ஸ் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்கள் அனைவரும் அவன் மீது அதிருப்தி கொள்வர். அதனை தாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்தான் சரவணா. அனைத்தையும் முன்பே யோசித்திருந்தவன் ஜாய் அவனின் அசிஸ்டண்டாக இருப்பதை மறந்துவிட்டான். இப்போது அவன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால் அது ஜாய்க்கும் பிரச்சனைதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணினேன்னு கேள்வி கேக்குற? இவன் கூட இருந்தாலே உனக்கு பிரச்சனைன்னு நான் முன்னமே சொன்னானே, கேட்டியா நீ என்று ஜாயிடம் கடிந்து கொண்டார் அம்மா. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனைய நானே சரி பண்றேன். இதுல ஜாய்க்கு பிரச்சனை வராத மாதிரி நானே பாத்துக்கிறேன் என்று சமாதானம் கூறினான் சரவணா. கிழிப்ப, உன்னால எப்படி இதை சரி பண்ண முடியும்? என்ன பார்த்தா என்ன இடியட் மாதிரி இருக்கா உனக்கு? இதை எப்படி சரி பண்ணுவ? பீனிக்ஸ் குடும்பத்தோட ஆளுங்க கோபத்தை உன்னால எப்படி தாக்கு பிடிக்க முடியும் என்று எரிந்து விழுந்தார் அம்மா. யாருக்கு தெரியும்? போய் பார்த்தாதானே தெரியும். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்னால கண்டிப்பா இந்த விஷயத்தை சமாளிக்க முடியும். ஜாய்க்கு ஒன்னும் ஆகாது என்றான் சரவணா. அவன் வாயை மூடிக்கொண்டு ஒன்றும் சொல்லாமல் இருந்திருந்தால் கூட அம்மா விட்டிருப்பார். ஆனால் அவன் பதில் அவரின் கோபத்தை இன்னும் அதிகரித்தது. சரவணன் பதிலில் அவனை கடுமையாக முறைத்தார் ஜாய் அம்மா. முதல்ல நீ அவ்வளவு பணக்காரன் இல்ல, உன்கிட்ட பவர் இல்ல, அப்படிதான் நினைச்சேன். ஜாய நீ ஒழுங்கா நடத்தினா என் பொண்ணை உன்கிட்ட ஒப்படைக்கலான்னு நினைச்சேன். ஆனா சரவணா, இப்ப நீ என்ன ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட என்று கூறினார். அதில் உள்ளுக்குள் மகிழ்ந்தான் சரவணா. உங்க பொண்ண நீங்களே வச்சுக்கோங்க. இந்த குட்டி சாத்தான வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? பாடா, கிரேட் எஸ்கேப்டா சரவணா என்று மனதில் குத்தாட்டம் போட்டுக்கொண்டான் சரவணா. ஆனா நீ இவ்வளவு கேவலமானவனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. உனக்கு புத்தியே இல்லைன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இவ்வளவு குறுகிய புத்தி உள்ளவனா நீ இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்று மேலும் திட்டினார் அம்மா. சரவணா என்ன வேண்டும் என்றாலும் சொல்லிக்கோங்க என்பது போல் மகிழ்வுடன் இருந்தான். ஜாய் அம்மா ஜாயின் கையை பிடித்து இழுத்து செல்ல பார்த்தார். அவளோ சரவணனின் சட்டையை அழுத்தமாய் பிடித்துக் கொண்டு அங்கிருந்து நகர மாட்டேன் என்று தர்ணா செய்து கொண்டிருந்தாள். ஒழுங்கா என் கூட வா ஜாய் என்று அழுத்தமாய் கூறினார் அம்மா. அவரின் கையை தட்டிவிட்ட ஜாய் மறுப்பாக தலையசித்து, மாட்ட, நான் உங்க கூட வர மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இங்கிருந்து போய்க்கோங்க என்று பிடிவாதமாய் கூறினாள். ஜாயின் அம்மாவிற்கு கோபம் இன்னும் அதிகரித்தது. அவர் மேலும் பேசுவதற்கு முன்பே அவரின் போன் அடித்தது. எதிர்ப்புறத்தில் சொன்ன செய்தியை கேட்டு லேசாய் அதிர்ந்தார் அம்மா. என்ன சொன்னீங்க?
இப்ப வா. ஃபேமிலி எமர்ஜென்சி மீட்டிங் வைக்கிறாங்களா என்று அழைப்பில் அதிர்வுடன் கேட்டபடியே சரவணனை அழுத்தமாய் பார்த்தார் அம்மா. ஓகே ஓகே, நான் உடனே வரேன் என்று அழைப்பில் கூறியவர் பட்டென்று இன்னொரு கேள்வி கேட்டார். இந்த மீட்டிங் எதை பத்தின, ஃபேமிலியில இருந்து யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா? எதை பத்தின நமக்கு தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, அவசர மீட்டிங்க்கு என்ன காரணமா இருக்கும் என்று கேட்டார் அம்மா. அது அல்டி கார்டை பத்தி தான். நீ இதுக்கு வரணும்னு அவசியம் இல்ல. நான் ஏற்கனவே மீட்டிங்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். நீயும் ஜாயும் பத்திரமா வீட்டுல ரெஸ்ட் எடுங்க என்று எதிர்புறத்தில் இருந்த ஜாயின் அப்பா ஜான் உறுதியான குரலில் கூறினார். இந்த அவசர மீட்டிங்க்கு காரணம் இந்த சரவணதான்னு சொல்லாதீங்க. நானா ஏற்கனவே அவன் மேல செம கடுப்புல இருக்கேன். இவன் இவ்ளோ அவசர புத்தி உள்ளவனா இருக்கான். இவனுக்கு இந்த அல்டி கார்டு கிடைச்சதே பெரிய விஷயம். இதுல நிறைய பிரச்சனையை இவன் உண்டாக்கிட்டே இருக்கான். நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த அல்டி கார்டு நம்ம பையன் மோகித்துக்கு போய் சேர வேண்டியதுன்னு. நீங்க கேட்டீங்களா? அவன் விருப்பப்பட்டு ஃபேமிலி பிசினஸுக்கு வந்து அடுத்த வாரிசு ஆனதுமே அந்த கார்டை குடுக்கலான்னு நினைச்சேன். நம்மள அவன் கூட இருந்து சப்போர்ட் பண்ணலாம். என்ன இருந்தாலும் மோகித் உங்களோட பையன். அதனால கண்டிப்பா அவன் திரும்ப ஃபேமிலிக்கு வந்து சொத்துக்களை அவன் கைப்பற்றுவான். இப்ப அவனுக்கான நேரம் இல்ல. நான் சொல்ல சொல்ல கேட்காம அந்த கார்டை கொண்டு போய் சரவணனுக்கு கொடுத்து வச்சிட்டீங்க. இப்ப அவன் பிரச்சனையை கொண்டு வந்துட்டான். நீங்க தான் இப்ப அங்க போய் இந்த விஷயத்த சரி கட்ட வேண்டிய நிலைமை வந்திருக்கு. நான் சொல்றது கேட்டிருந்தா இந்நேரம் இப்படி நடந்திருக்குமா என்று நொடிந்து கொண்டார் ஜாயின் அம்மா. அவர் தீவிரமாய் இதை பற்றி கவலையில் பேச ஜான் மிகவும் அமைதியா இருந்தார். சரி சரி, ஆரம்பிக்காத. நான் போய் முதல்ல இதை சரி பண்றேன் என்றார். இது நீங்க எப்படி சரி பண்ண போறீங்க? நீங்க அங்க போனா சும்மா அங்க இருக்கிறவங்களை சொல்றது கேட்டுட்டு அமைதியா இருப்பீங்க. நான் சொல்றது கேளுங்க. அவங்க எல்லாரும் என்ன முடிவெடுத்தாலும் நீங்க அவங்க சொல்றதான் இந்த முறை செஞ்சாகணும் என உத்தரவிட்டார் ஜாயின் அம்மா. சரி சரி, எனக்கு தெரியும். நான் முதல்ல போனை வைக்கிறேன் என கூறி அழைப்பை துண்டித்தார் ஜான். அழைப்பை துண்டித்ததும் ஜாயின் அம்மா ஜாயின் பக்கம் திரும்பினார். அவளோ சரவணனின் கையை பிடித்துக்கொண்டு அவன் காதில் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். சரவணா, தயவு செஞ்சு எங்க அம்மாட்ட இருந்து என்னை காப்பாத்தி என்னை கூட்டிட்டு போயிடு. நான் பார்ட்டிக்கு கூட வரல. உன்னை 2 நாளைக்கு தொந்தரவு கூட பண்ண மாட்டேன், பிளீஸ் என்று முணுமுணுக்க சரவணன் முடியாது என்பது போல் தலையசைத்தான். உனக்கு இதே வேலையா போச்சு. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? ஏற்கனவே அங்க லேட் ஆச்சு என்று கடுகடுத்தான். அதுக்கு தான் சொல்றேன், சீக்கிரம் நாம இங்கிருந்து போயிடலாம். உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் அப்படியே போயிடுறேன் என்ற கெஞ்சினாள் ஜாய். ஜாயின் அம்மாவிற்கு இருவர் பேசுவதும் காதில் விழவில்லை என்றாலும் இருவரையும் பயங்கரமாய் முறைத்துக் கொண்டிருந்தார். உன் அம்மா ஆங்கிரியா பாக்குறாங்க, ஏதாவது சொல்லி சமாளி என்றான் சரவணா. உடனே ஜாய் அவள் அம்மா பக்கம் சிரிப்புடன் திரும்பினாள். அம்மா, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைனா நான் முதல்ல சரவணா கூட கிளம்புறேன். ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. அப்படி எதுவுமே நடக்கலைனா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாதீங்க, நான் பிஸியா இருப்பேன் என்றாள் ஜாய். இதை கேட்டதும் அதிர்ந்தார் அம்மா. என்ன இப்படி பேசுறா? நிஜமால ஏன் பொண்ணுதானா? இப்ப அதுவா முக்கியம்? எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சொல்றத கேட்கவே கூடாதுன்னு சுத்திக்கிட்டு இருப்பா என்று நினைத்தார் அம்மா. ஜாயை போன்ற சிறுவயது பெண்ணிற்கு இந்த சமுதாயத்தில் அவ்வளவு அனுபவம் இல்லை. அவளுக்கு இன்னும் இந்த சமுதாயத்தின் உண்மை நிலை தெரியாது. பிசினஸ், ஃபேமிலி ரூல்ஸ், பீனிக்ஸ் குடும்பம், இதை பற்றிதான் அவளுக்கு தெரியும். வேறு எதிலும் அவளுக்கு எந்த அனுபவமும் இல்லை. 10 வயதில் இருப்பவளுக்கு காண்பதெல்லாம் நல்லதாய்தான் தெரியும். அதனால் அவளுக்கு சரியான ஆள் யார் என தேர்ந்தெடுக்க தெரியவில்லை. சரவணன் எலினாவிற்காகவும் தாரிகாவிற்காகவும் செய்வதை பார்த்தவள் தனக்காகவும் இவன் இப்படி செய்வானா, இதுதான் உண்மையான காதலா என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாள். வயது கோளாறில் இருந்தவள் சரவணனின் கனிவை தவறாக எடுத்துக்கொண்டாள். நடக்கும் சூழலை அவளுக்கு எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல் நின்றாள் ஜாயின் அம்மா. இப்போது சரவணன் அல்டிகார்டில் செய்த பிரச்சனை மூலமாய் ஜாய் பதவிக்கும் பாதிப்பு ஏற்படும். இன்னைக்கு இல்லைனால என்னைக்காவது ஒரு நாள் நீ அவனை விட்டுட்டு வந்ததும் ஆவ என்று இறுகிய முகத்துடனே கூறினார் அம்மா. அதில் அவளுக்கு நெஞ்சம் கனத்தது. ஆனாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சரவணனுடன் காரில் ஏறிக்கொண்டாள். அவள்தான் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டாள். அவன் ஏறியதும் ஒரு வார்த்தை பேசாமல் வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தாள். ஜாயின் அம்மா அப்படியே தரையில் பொத்தின் அமர்ந்து கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த கண்ணீரை வெளியிட்டார். பிராங்க்லின் குடும்பம் போன்ற ஒரு பெரிய குடும்பம் ஜாய் மற்றும் மோகித் திருவராலும் அழிவதை அவரால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. காரில் சென்று கொண்டிருந்த சரவணா ஜாய்க்கு சமாதானம் கூற முற்பட்டான். உன் அம்மாவை எதிர்த்து எதுவும் பண்ணாத, அவங்க ஹர்ட் ஆவாங்க. அவங்க ஒண்ணும் உன் எதிரி இல்லை என்றான். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, அவங்கள பத்தி பேசாத, எனக்கு பிடிக்கல என்று சீரியஸாய் கூறினாள் ஜாய். ஜாய், உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். வீணா ஆசையை வளர்த்துக்காத என சரவணன் கூற அதிர்ச்சியில் உறைந்தாள் ஜாய்.
சரவணன் கூறியதை கேட்டு அதிர்ச்சியில் காரை பட்டென்று நிறுத்தினாள் ஜாய். நீ எதை பத்தி பேசுற என்று புரியாமல் கேட்டாள். அவன் கூறுவது புரிந்தாலும் எதை அவன் கூறுகிறான் என்று குழப்பமாயிருந்தது. நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு நீ போதையில கேட்டியே, அப்போ நீ தெளிவாதான் இருந்தேன்னு எனக்கு தெரியும் என்றான் சரவணா. அதில் ஒரு நொடி அமைதியானாள் ஜாய். உனக்கு தெரிஞ்சும் நீயாவே இதை பண்ணினியா என்று ஆச்சரியமாய் கேட்டாள். ஆமா, பின்ன வேற என்ன பண்ண சொல்ற என்று கேட்டான் சரவணா. நான் நேரடியாவே சொல்றேன், எனக்கு உன்னை பிடிக்கும் என்றாள் ஜாய். சரவணன் அதற்கு அசராமல் இருந்தான். ஏதாவது பதில் சொல்லு என்று அவனை உலுக்கினாள். நீ காரை ஸ்டார்ட் பண்ணு, நான் சொல்றேன் என்று கூறவும் சம்மதமாய் தலையசைத்து ஓட்டினாள் ஜாய். காதல்னா என்ன என்று கேட்டான் சரவணா. ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல வர்ற ஈர்ப்பு. அவங்களுக்காக அவங்க என்ன வேணும்னாலும் செய்வாங்க என்று சரவணன் தாரிகாவிற்காக செய்வதை மனதில் வைத்து கூறினாள் ஜாய். ரொம்ப சரியா சொன்ன. எனக்கு உன் மேல எந்த ஈர்ப்பும் இல்ல. அதே மாதிரி உனக்கு என் மேல இருக்கிறது காதல் இல்ல என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. அதெப்படி நீ என்னோட காதல் அப்படி சொல்லலாம் என்று கோபத்துடன் கேட்டாள் ஜாய். உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் கேக்குறதுக்கு உன் மனசுல என்ன தோணுதோ அத முதல்ல சொல்லு என்றான் சரவணா. அதற்கு காரை ஓட்டிக்கொண்டே சம்மதமாய் தலையசித்தாள் ஜாய். எலினாவுக்காக நான் அன்னைக்கு ஜேட் ஆம்ஸ்டோன் வாங்க அவ்வளவு கஷ்டப்பட்ட போதும் அவ கூட நான் இருந்தப்பவும் நீ எப்படி ஃபீல் பண்ண என்று கேட்டான் சரவணா. எனக்கு ஜெலஸ் ஆச்சு, அவ மேல இவ்ளோ கேர் காட்டுறேன்னு என்று உண்மையை கூறினாள். சரி, அன்னைக்கு தாரிகாவுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணல, அப்போ நீ எப்படி ஃபீல் பண்ண என்று அடுத்த கேள்வி கேட்டான் சரவணா. இப்படி எனக்கு நடக்காதான் இருந்தது. தாரிகா ரொம்ப கொடுத்து வச்சவன்னு தோணுச்சு என்றாள் ஜாய். சரி, அபிநயாவை காப்பாத்த விக்டர் எதிர்த்தப்போ என்ன நினைச்ச என்று கேட்டான் சரவணா. போராமையா இருந்தது, எல்லாருக்காகவும் இப்படி பண்றியேன்னு இருந்துச்சு என்றாள். சிம்பிள். இப்போ இந்த விஷயத்த நீயே அனலிசிஸ் பண்ணி பாரு. உனக்கே என் மேல இருக்கிறது ஜஸ்ட் அட்ராக்ஷனா இல்ல லவ்வான்னு புரியும் என்றான் சரவணா. ஜாய் இன்னும் குழம்பி போனாள். என்ன சொல்ற, எனக்கு புரியல என்று குழப்பத்துடனே கேட்டாள் ஜாய். நீ ஜஸ்ட் உன் லைஃப்ல இல்லாத விஷயத்துக்காக ஏங்கி இருக்க. நான் என் தாரிகாவுக்காக செய்யறத பார்த்து உனக்கு இந்த மாதிரி ஒருத்தன் நமக்கும் செஞ்சா எப்படி இருக்கும்னு தோணி இருக்கு. அதுவே ஏன் இவனா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற, அவ்வளவுதான் என்று அவள் மனதை படித்தது போல் அப்பட்டமாய் கூறினான் சரவணா. ஜாய் பட்டென்று காரை நிறுத்தினாள். அவர்கள் வரவேண்டிய இடமும் வந்திருந்தது. அவள் பேச்சற்று நின்றாள். ரொம்ப குழப்பிக்காத, நீ ரொம்ப நல்ல பொண்ணு ஜாய், எல்லாத்தையும் சீக்கிரம் புரிஞ்சுக்குவ என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சரவணா. ஜாய் அதே இடத்தில் அசையாமல் இருந்தாள். அவளுக்கு முன்பே தெரியும் அவளின் காதல் கைகூடாது என்று. ஆனால் தம் காதலே இல்லை என்று அவன் கூறியது அவள் இதயத்தை பிழிவது போல் வழியை கொடுத்தது. ஒரு நொடி அவளை யோசித்து பார்த்தாள். அவன் சொல்வதெல்லாம் சரியாகத்தான் இருந்தது. அவளுக்கே அவள் காதல் மீது சந்தேகம் பிறந்தது. சரவணன் தன்னை குழப்பிவிட்டு சென்றது போல் உணர்ந்தாள் ஜாய். சரவணா மேன்ஷனுள்ளே நுழைய ஏற்கனவே பார்ட்டி துவங்கியிருந்தது. அனைவரும் ஒன்றாய் குடித்து அவர்களின் கதைகளை பேசிக்கொண்டு கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தார்கள். அனைத்தும் முடிந்த பின்தான் ஜஸ்டினும் விக்ரமும் அந்த இடத்திற்கு வந்தார்கள். விக்ரமை தோளோடு அணைத்தபடி அவரை கைத்தாங்கலாய் அழைத்து வந்தான் ஜஸ்டின். அவரின் மொத்த கணமும் அவன் மீது இருப்பதனால் அவனால் ஒழுங்காய் நடக்க முடியவில்லை. சரவணா அவர்களை உற்று பார்க்க அப்போதுதான் விக்ரம் உடை முழுவதும் இரத்தக்கரை இருப்பதை கவனித்தான். உடனே வேகமாய் அவர்களிடம் ஓடி வந்தான். இது எப்படி ஆச்சு என்று படபடத்தான் சரவணா. கிட்டே வந்த பிறகுதான் ஜஸ்டின் உடலிலும் ரத்தம் இருப்பதை கவனித்தான் சரவணா. அதில்தான் இன்னும் நம்ப முடியாமல் அவனை பார்த்தான். இதுதான் ஜஸ்டினின் ரத்தத்தை அவன் முதல் முறையாக பார்க்கிறான். ஜஸ்டின், உனக்கு என்னாச்சு என்று அவனை பிடித்துக் கொண்டான் சரவணா. பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல, ஜஸ்ட் எனக்கும் விக்ரமுக்கும் ஹார்பர்ல ஒரு சண்டை, அவ்வளவுதான். ஆனா இந்த ஆளுக்கு இவ்வளவு பவர் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப சாதாரணமா இந்த ஆளை நினைச்சிட்டேன். இதனாலதான் அந்த டாக்டர் விக்ரம ஹிக்ஸ்பர்க் அழைச்சிட்டு போக நினைச்சாரோ என்னவோ. அவனுக்கு இருக்கிற பவரை வச்சு அவன் அடக்கிறது எனக்கு சிரமமா இருந்துச்சு. இவன் கூட மல்லு கட்டினதுக்கு நான் குறைஞ்சது ஒரு வாரமாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும் போலயே. விக்ரம் திரும்பவும் இந்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியல. இவரை எப்படிதான் சமாளிக்கிறதோ என்றான் ஜஸ்டின். என்ன என்று பெரிதாய் அதிர்ந்தான் சரவணா. ஜஸ்டினே ஒருவரை சமாளிக்க முடியாமல் புலம்புவதை இப்போதுதான் கேட்கிறான். விக்ரம் ஒரு ஆளா ஜஸ்டினை புலம்ப விட்டுருக்காரு. இவருக்கு பின்னால என்ன பிளாஷ்பேக் இருக்க போதோ என்று நினைத்தான் சரவணா. ஆளை விடுறாப்பா என்று கூறி விக்ரமை தரையில் போட்ட ஜஸ்டின் பீர பாட்டில் உடனே அவனும் தரையில் படுத்துக்கொண்டு
பாட்டிலை வாயில் கவுத்தினான். அதன்பின் அங்கேயே குடித்து மட்டையாகினான் ஜஸ்டின். இவர்கள் இருவரும் வந்தபின் அந்த டாக்டரும் அங்கு வந்தார். மிஸ்டர் சரவணா, இப்ப அபிநயாவோட கண்டிஷன் நல்லா இருக்கு. அவ உடம்புல எதுவும் வித்தியாசமா நான் கண்டுபிடிக்கல. விக்ரம நினைச்சு உங்களை கவலைப்பட விட்டதுக்கு சாரி. நான் இனிமே பாத்துக்கிறேன் என்று கூறினார். சரவணா சம்மதித்து அவனின் இதயப்புறாவை தேடிச் சென்றான். அவளோ அபிநயா அறையில் அவளுடன் பேசிக் கொண்டிருந்தாள். இருவருமே குறிப்பாக சமீபத்தில் நடந்த விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். சாரி தாரிகா, உங்க 2 பேருக்கு நடுவுல நான் வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா என்னோட குழந்தையை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன். இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடு என்று சொல்லி அழுதாள் அபிநயா. தாரிகா அவளை கட்டிக்கொண்டு சமாதானம் கூறினாள். இனிமேல் இதை பத்தி பேச வேண்டாம், முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். உன்னையும் உன்னோட குழந்தையும் பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு என்று கூறியவளுக்கு மனதில் ஒரு கேள்வி உதிர்த்தது. அது அபி, இந்த குழந்தை என்று கேட்க முடியாமல் பாதியில் நிறுத்தினாள் தாரிகா. நீ பயப்படுற மாதிரி இல்ல, ஆனா இதை பத்தி சொல்ற நிலைமையில நான் இல்ல என்று அவள் கேள்வியை புரிந்து கொண்டு முற்றுப்புள்ளி வைத்தாள் அபிநயா. தாரிகாவிற்கு இனம் புரியாத நிம்மதி ஒன்று பிறந்தது. அதன் பின் பேச்சை மாற்ற தாரிகா வாழ்வை பற்றி அபிநயா கேட்க அவளும் சூழலை மாற்ற அவளை பற்றி கூறினாள். தாரிகாவை நினைத்து மிகவும் மகிழ்ந்தாள் அபிநயா. சரவணா அரை பக்கம் வந்து நிற்பதை பார்த்ததும் அவனிடம் சென்றாள் தாரிகா. இங்கென்ன பண்ற? நம்ம 2 பேருக்கும் வேற ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்க. நம்ம ஒன்னா தூங்கலான்னு பார்த்தா நீ அவ கூட தூங்குறதுக்கு ரெடியா இருக்க. இதுக்காகவா நான் கஷ்டப்பட்டு அவளை உன்கிட்ட ஒப்படைச்சேன்? இதெல்லாம் நியாயம் என்று பொங்கினான் சரவணா. அதில் அவனை முறைத்தாள் தாரிகா. சரவணன், நாம ஒன்னா இங்க தங்கலாமா என்று கேட்டதும் தாரிகா சரவணனை எரித்து விடுவது போல் முறைத்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினாள். அவள் பின்னால் சரவணன் சென்றான். பின்பு, என்னாச்சு தாரிகா என்று கேட்டான். உடனே தாரிகா மறுபடியும் அவனை முறைத்து கொண்டு சொன்னாள். நீ எல்லாம் மனுஷனா? உனக்கு இதயம் ஒன்னு இருக்கா இல்லையா என்று கேட்டாள். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, எனக்கு இதயம் இருக்கா இல்லையான்னு அந்த இதயத்துல வாழ்ற உனக்கு தெரியாதா என்று கேட்டான். உடனே தாரிகா, சரவணா, நான் செம கான்ல இருக்கேன். நீ இந்த நேரத்துல காமெடி பண்ணாத. நானும் இங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்க. முதல்ல நீ எனக்காக தான் அபிநயாவை காப்பாத்தினேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்ப டவுட்டா இருக்கு என்று சொன்னாள். உடனே சரவணன் அவளை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டு சொன்னான். அவளுதான் காப்பாத்திட்டல, அப்புறம் எதுக்கு நீங்க வந்த? உனக்கு நல்லா தெரியும் தானே அபிநயா மனசுல நீதான் இருக்கன்னு. அது தெரிஞ்சிருந்து எதுக்காக நீங்க வந்த என்று கோபமாக கேட்டாள். உடனே சரவணன், ஏய், உன்னை பார்க்க தான் வந்தேன். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஆசையா வந்தேன். நீ என்னடா இப்படி சொல்ற என்று சரவணன் முகத்தை பாவமாய் வைத்துக் கொண்டு சொன்னான். உடனே தாரிகா, இந்த மாதிரி முகத்தை அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டா நான் நம்பிடுவேன் நினைக்கிறியா? இந்த ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ பொண்ணுங்க பின்னால சுத்துறியா இல்ல உன் பின்னாலதான் பொண்ணுங்க சுத்துறாங்களான்னு இத நினைக்கும் போது எனக்கு இரிட்டேட் ஆகுது. தயவு செஞ்சு நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று சொன்னாள். இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? ரிலாக்ஸ். அபிநயா இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. அதுவும் அவளோட குழந்தைக்கு யார் அப்பான்னு தெரியாது. நான் போய் எப்படி அவளை தப்பா நினைப்பேன்? ஜஸ்ட் உங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இங்க வந்தேன். உடனே சரவணன் என்று சொன்னான். உடனே தாரிகா அவனை பார்த்து முறைத்தாள். போதும் போதும், எங்களை ப்ரொடெக்ட் பண்ணினதெல்லாம். ஒழுங்க மரியாதையா இங்கிருந்து கிளம்புறியா இல்லையா என்று தாரிகா கத்தினாள். ஏய், அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டல்ல, அப்புறம் திரும்பி போனா எங்க போறது? எப்படி நீ என் கூட ரொமான்ஸ் பண்ண வரமாட்டேன்னு தெரியும். அட்லீஸ்ட் நீ இருக்கிற இந்த இடத்துலயாவது ஒரு ஓரமா இங்கேயே இருந்துட்டு போறனே என்று சரவணன் சொன்னான். உடனே தாரிகா, உன்கிட்ட இப்படியெல்லாம் சொன்னா உனக்கு புத்தி வராது, இரு வர என்று சொன்னவள் தனது காலில் கிடந்த செப்பலை எடுத்து அவன் மீது வீசினாள். உடனே சரவணன், என்ன வர வர ரொம்ப ரக்கடா மாறிட்டு வரா? செருப்பால எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. டேய் சரவணா, என்னடா உன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு என்று தனக்குள் நினைத்து கொண்டான். பின்பு, சரி சரி, இப்ப நான் இங்க இருந்து போகணும், அவ்வளவுதானே, போறேன், டென்ஷன் ஆகாத என்று சொல்லிவிட்டு சரவணன் அந்த அறையை விட்டு வெளியேறினான். பின்பு அந்த ஹாலிற்கு வெளியே இருந்த ஒரு சிறிய அறையில் சென்று சரவணன் உறங்கிக் கொள்ள அவனை பார்த்து மறுபடியும் முறைத்துவிட்டு தாரிகா அபிநயாவின் அறைக்குள் சென்றாள். அந்த அறைக்கு சென்ற சரவணன் அங்கிருந்த படுக்கையில் சரிந்தான். பின்பு, பா, என்ன அடி அடிக்கிறா, விட்டா அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொன்னாலும் சொல்லிடுவா போலயே என்று புலம்பிக் கொண்டே கண்களை மூடினான். தாரிகா டென்ஷனாக வருவதை அபிநயா பார்த்தாள்.
என்னாச்சு தாரிகா, ஏன் இவ்ளோ டென்ஷனா வர என்று கேட்டாள். உடனே தாரிகா, அதுவா, அது ஒண்ணும் இல்ல, ஒரு கரப்பாம்பூச்சி ரொம்ப நாளா தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்துச்சா, அதான் அந்த கரப்பாம்பூச்சிக்கு 2 அடிய போட்டுட்டு இனிமே இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்று சொன்னாள். தாரிகா சொன்னதை கேட்டு அபிநயா சிரித்தாள். பின்பு, அந்த கரப்பாம்பூச்சிக்கு 2 கால் தான் இருக்குமோ என்று கேட்டாள். அபிநயா சொன்னதை கேட்டதும் தாரிகா வாய்விட்டு சிரித்தாள். அவள் சிரிப்பதை பார்த்து அபிநயாவும் சிரித்தாள். பின்பு அவளது கையை பிடித்து கொண்டாள். இந்த மாதிரி நம்ம சந்தோஷமா சிரிச்சு எத்தனை நாளாச்சு என்று தாரிகா சொல்ல, அபிநயாவும் ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினாள். சரவணன் அன்று இரவு நிம்மதியாக தூங்கினான். அவன் குரட்டையிடும் சத்தம் அவர்களது அறை வரை கேட்டது. தாரிகாவோ தனது காதை பொத்திக் கொண்டு தூங்கினாள். இதுக்குதான் இவன் இவ்வளவு தூரம் வந்தானா, இந்த சத்தத்துல எப்படி தூங்குதுன்னு தெரியல என்று சொல்லிவிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். அபிநயா ஏற்கனவே அசதியில் இருந்ததால் அந்த சத்தம் அவளை எதுவும் செய்யாதபடி அவள் பாட்டுக்கு அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அபிநயா நன்றாக தூங்குவதை தாரிகா பார்த்தாள். பாவம், இந்த சத்தத்திலும் இப்படி தூங்குறானா எத்தனை நாள் தூக்கம் இல்லாம இருந்தாளோ என்று அன்பாக அவளது தலையை வருடிவிட்டாள். பின்பு திடீரென்று அவளது பார்வை அபிநயாவின் வயிற்றில் பட்டது. அவளது கையை அக்கறையாக பற்றி கொண்டாள். அபிநயா, உண்மையிலேயே உனக்கு என்னதான் நடந்தது? உன்னோட குழந்தைக்கு அப்பா யாரு? உனக்கு தெரியுமா, இல்ல எங்க கிட்ட சொல்ல வேணாம்னு மறைக்கிறியா என்று அபிநயாவிடம் கேள்வி கேட்டாள். ஆனால் அது எதையும் அறியாத அபிநயா ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அதிகாலை ஆனதும் கண் விழித்த சரவணனின் உடல் எல்லாம் ஒரே வலியாக இருந்தது. என்ன ஆச்சு என்று எழுந்து பார்க்க அவன் தரையில் உறங்கிக் கொண்டிருந்தான். அந்த அறை மிகவும் சின்னதாக இருந்ததால் அதில் போடப்பட்டிருந்த கட்டிலும் மிகவும் சிறியதாக இருந்தது. இரவில் தூக்கத்தில் சரவணன் கீழே விழுந்தது கூட தெரியாமல் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறான். அட பாவமே, கீழே விழுந்தது கூட தெரியாமலாடா சரவணா தூங்குன நீ? நல்ல வேளை உன்னோட இந்த கோலத்தை தாரிகா பார்க்கல, இல்லனா அதுக்கு ஏதாவது கிண்டல் பண்ணி சொன்னாலும் சொல்லுவா. நைட்டே செருப்பை கொண்டு அடிச்சா, இப்ப என்ன பண்ண காத்திருக்காளோ? உள்ள போவோமா இல்ல இப்படியே வெளியே போயிடுவோமா என்று சரவணன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தாரிகா காஃபியுடன் உள்ளே வந்தாள். தாரிகா உள்ளே வர சரவணன் தரையில் உட்கார்ந்திருந்ததை பார்த்ததும் தனது ஒற்றை புருவத்தை தூக்கி என்ன என்பது போல் கேட்டாள். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, இல்ல சும்மா எக்ஸசைஸ் பண்றேன் என்று சொல்லிவிட்டு சட்டென்று உட்கார்ந்து எக்ஸசைஸ் செய்வது போல நடித்தான். உடனே தாரிகா அவனை பார்த்து முறைத்தாள். இந்த நாடகத்தில நீ வேற எங்காவது வச்சுக்கோ, எங்கிட்ட வச்சுக்காத. இந்த காஃபி குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பு, நாம கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்கு என்று சொன்னாள். தாரிகா வெளியில் போக வேண்டும் என்று சொன்னதும் குதூகலமான சரவணன் வேகமாக அந்த காஃபி கப்பை வாங்கி அங்கிருந்த டேபிள் மீது வைத்தான். பின்பு, என்ன வெளியில போறோமா? நாம 2 பேரும் அவுட்டிங் போறோமா? ஓ மை காட், என்னோட தாரிகாவா இப்படி சொல்றது? நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சு, போலாம் என்று சொல்லி அவளிடம் சந்தோஷமாய் பேசினான். உடனே தாரிகா 2 பேர் இல்ல 3 பேர் என்று சொன்னாள். உடனே சரவணன், என்ன 3 பேரா? என்ன சொல்ற? எனக்கு எதுவும் புரியல என்று சரவணன் சொன்னான். நாம 2 பேரும் ஒன்னும் ரொமான்ஸ் பண்றதுக்காக அவுட்டிங் போகல. அபிநயாவுக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும். அதனால அவளை கூட்டிட்டு ஷாப்பிங் போறோம் என்று சொன்னாள். ஓ, ஷாப்பிங்கா என்று சரவணன் முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு சொன்னான். சரவணன் முகத்தை மிகவும் சோகமாக வைத்துக் கொண்டான். பின்பு, ஷாப்பிங்கா என்று கேட்டான். அவனது முகத்தை பார்த்ததும் தாரிகாவிற்கு சிரிப்பு வந்தது. ஆனால் தனது சிரிப்பை அடக்கிக் கொண்டு பேசினாள். ஆமா, ஏன் உனக்கு எங்கூட வரத தவிர வேற ஏதாவது பெரிய வேலை இருக்கா என்று கேட்டாள். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, ஐயோ மகாராணி என்ன சொல்றீங்களோ அதை செய்யவே அடியேன் காத்து கொண்டிருக்கிறேன். இப்ப என்ன, நீங்க ஷாப்பிங் பண்ற எல்லா பேக்கையும் தூக்கிட்டு வரதுக்கு உங்களுக்கு ஒரு அடிமை வேணும், அவ்வளவுதானே? இப்பவே ரெடி ஆயிடுறேன் என்று சொல்லிவிட்டு சரவணன் அவள் தந்த காஃபியை ருசித்து குடிக்க ஆரம்பித்தான். அவனை பார்த்து சிரித்துவிட்டு தாரிகா அங்கிருந்து சென்றாள். சற்று நேரத்தில் மூவரும் அங்கிருந்து ஷாப்பிங் செய்ய கிளம்பினார்கள். அன்று முழுவதும் அபிநயாவிற்கும் குழந்தைக்கும் தேவையான அனைத்து திங்ஸையும் சரவணனும் தாரிகாவும் பார்த்து பார்த்து வாங்கினார்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனதில் ஒரு ஓரத்தில் அபிநயாவிற்கு பொறாமையும் வந்தது. தாரிகாவின் இடத்தில் இதே அவள் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று அவள் நினைத்தாள். அடுத்த நொடியே அவளது மனது, இல்ல, அப்படி நினைக்க கூடாது, தாரிகா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நீ ஒரு நாள் அவளுக்கு துரோகம் நினைக்க கூடாது என்று சொல்ல அவள் தனது பார்வையை வேறு புறம் திருப்பிக் கொண்டாள்.
தாரிகா அனைத்தையும் பார்த்து பார்த்து வாங்குவதை பார்த்த சரவணன் அவளை பார்த்து ஒரு மார்க்கமாக சிரித்தான். அவன் சிரிப்பதை பார்த்த தாரிகா தனது புருவத்தை தூக்கி என்ன என்பது போல் கேட்டாள். இல்ல, இதே ஷாப்பிங்க நாம நமக்காக பண்ணா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். அதான் எனக்குள்ளேயே குளுகுளுன்னு இருக்கு என்று சொல்லி சரவணன் தாரிகாவை பார்த்து சிரித்தான். சரவணன் அப்படி சொன்னதும் ஒரு நிமிடம் தாரிகாவிற்கும் ஏதோ போல் இருந்தது. வெட்கத்தில் அவளது முகமெல்லாம் சிவந்தது. ஆனால் நொடி பொழுதில் அவளது முகத்தை மாற்றிக்கொண்டாள். அதுக்கு முதல்ல நீ என் கூட மட்டும் இருக்கணும். எப்ப உன்னை சுத்தி பொண்ணுங்கள்லாம் இல்லாம இருக்காங்களோ அப்ப மட்டும்தான் இது சாத்தியம். அது வரைக்கும் நோ சான்ஸ் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். உடனே சரவணன், என்ன நோ சான்ஸா? அடி பாவி, நான் உன்னையே நினைச்சு இங்க ஏகபத்தினி விரதனா இருக்கேன். நீ என்னடானா நோ சான்ஸ்னு சொல்லிட்டு போற? உனக்கு என்ன பார்த்தா பாவமா இல்லையா என்று சொல்லி கெஞ்சிக்கொண்டே அவள் பின்னால் ஓடினான். ஒரு வாரம் கழித்து சரவணன் பிளான் போட்டிருந்தது போலவே வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் கன்வென்ஷன்ஸ் நல்லபடியாக நடந்து முடிந்தது. ஜாயின் தந்தை மிஸ்டர் ஜான் பிராங்க்லின் வீட்டிற்கு வந்தார். அவர் வந்ததை பார்த்ததும் ஹாலில் இருந்த அவரது மனைவி மிஸ்ஸஸ் பிராங்க்லின் வேகமாக அவரிடம் ஓடி வந்தார். பின்பு, பிராங்க்லின், என்னாச்சு? என்னாச்சு பிராங்க்லின் என்று பதற்றத்துடன் கேட்டார். அவர் முகம் வெளியிட்டு போயிருந்தது. அவரது முகத்தில் சொல்ல முடியாத ஒரு சோகம் இருப்பதை மிஸ்ஸஸ் பிராங்க்லின் பார்த்தார். பின்பு, என்ன ஆச்சு பிராங்க்லின் என்று மறுபடியும் கேட்டார். ஒண்ணுல, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான் என்று மிஸ்டர் பிராங்க்லின் சொன்னார். அவர் அப்படி சொன்னதும் ஜாயின் தாய் கோபமானார். அது எப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க? எனக்கு தெரியாத நினைச்சிட்டீங்களா? அதான் அந்த முட்டாள் பீனிக்ஸ் ஃபேமிலியோட சுப்பீரியர் கார்டை யூஸ் பண்ணிருக்கானே, அப்புறம் எப்படி உங்களுக்கு பிரச்சனை இல்லாம போகும் என்று கேட்டாள். பின்பு, அந்த கார்டோட வேல்யூ அவனுக்கு கொஞ்சமாவது தெரியுதா? போய் அவனோட பர்சனல் இஷ்யூக்காக அந்த கார்டை யூஸ் பண்ணிருக்கான். எம்சி கோட்டனி ஃபேமிலியை பயமுறுத்துறதுக்காக அதை யூஸ் பண்ணிருக்கானே, அவனுக்கு எவ்வளவு தைரியம் என்று சரவணனை திட்டினார். உடனே மிஸ்டர் பிராங்க்லின், நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது, நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு என்று சொன்னார். எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? உங்களுக்கு நல்லா தெரியும் தானே, நம்ம பிராங்க்லின் ஃபேமிலி ஒன்னும் ஹோக்ஸியால பிரபலமான ஃபேமிலி கிடையாது. நம்ம பீனிக்ஸ் ஃபேமிலியில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பவர் வந்துச்சு. அந்த பீனிக்ஸ் ஃபேமிலியில நம்ம சேர்றதுக்கு ஜெனரேஷனா நமக்கு முன்னால் உள்ளவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த பொசிஷனை தக்க வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இங்க பாருங்க, எனக்கு நீங்க பணக்காரரா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட எதுவுமே இல்லாம இருந்தாலும் சரி, நான் உங்களை அப்படியே ஏத்துப்பேன். ஆனா இத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட்டு காப்பாத்தி வச்சிருந்த உங்களோட இந்த பொசிஷன் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது என்று சொன்னார். உடனே பிராங்க்லின் அவரது மனைவியின் அருகில் வந்து அன்பாக அவரது தலையை வருடிவிட்டார். நீ பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இப்ப என்ன கொஞ்சம் தனியா விடு என்று சொல்லிவிட்டு அவரது அறைக்கு சென்று கதவை தாழ் போட்டுக் கொண்டார். அவர் அப்படி சென்றதும் மிஸ்ஸஸ் பிராங்க்லினிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அரை மணி நேரம் இங்கும் அங்கும் நடந்து பார்த்தவர் பின்பு மனது கேட்காமல் மறுபடியும் அந்த அறை கதவை தட்டினார். நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க, என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க, எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கு என்று சொன்னாள். உடனே மிஸ்டர் பிராங்க்லின் கதவை திறந்து வெளியே வந்தார். இதுல நாம யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்ப பீனிக்ஸ் ஃபேமிலியில உள்ள எல்லாரும் சரவணன் மேல கோவமா இருக்காங்க. அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சரவணனை அபேன் பண்ண போறாங்க. இனிமே பீனிக்ஸ் ஃபேமிலிக்கு அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ண போறாங்க என்று சொன்னார். அதை கேட்டதும் ஒரு நிமிடம் ஜாயின் தாய் சிரித்தார். அப்படின்னா அது நமக்கு நல்ல விஷயம் தானே என்று யோசித்தவருக்கு திடீரென்று ஜாயின் நினைவு வந்தது. உடனே தனது முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு பேசினார். அப்படி சரவணன் அவங்க ஃபேமிலியில இருந்து அபான் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பீனிக்ஸ் ஃபேமிலியோட அசிஸ்டண்டா ஜாய் அங்க இருக்க முடியாது என்று சொன்னார். உடனே மிஸ்டர் பிராங்க்லின் ஆமாம் என்பது போல் தலையசைத்தார். இந்த சரவணன் இருக்கானே, இவனால எப்பவுமே நமக்கு பெரிய தலைவலிதான் என்று சொன்னார். பின்பு, ஏங்க இப்ப வரைக்கும் அந்த ஃபேமிலியில ஒரு எல்டருங்கிற பொசிஷன்ல தானே இருக்கீங்க. நம்ம ஜாய்க்கு அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு பதிலா வேற ஏதாவது ஒரு நல்ல போஸ்டிங்க உங்களால வாங்கி கொடுக்க முடிஞ்சா வாங்கி கொடுக்கலாம்ல என்று சொன்னார். உடனே மிஸ்டர் பிராங்க்லின், இல்ல, என்னால ஜாய் விஷயத்துல தலையிட முடியாது என்று சொன்னார். அதை கேட்ட மிஸ்ஸஸ் பிராங்க்லின் சிரித்துக் கொண்டே சொன்னார். இட்ஸ் ஓகே, ஒருவேளை பீனிக்ஸ் ஃபேமிலியில நம்ம பொண்ணுக்கு எந்த ஒரு இடமும் இல்லைனாலும் அது நமக்கு ஒன்னும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போறது இல்லையே. நாம் ஒன்னும் பணத்துக்காக கஷ்டப்படலையே. ஜாய் நம்ம கிட்ட வந்தா நமக்கு அதுவே சந்தோஷம்தான் என்று சொன்னார்.
அதை கேட்ட மிஸ்டர் பிராங்க்லினின் முகம் மாறியது. பிரச்சனை இப்ப அது இல்ல. அவங்க கூடிய சீக்கிரமே வேர்ல்ட் டாப் 10 ஃபேமிலிக்கும் தெரியற அளவுக்கு எல்லார்கிட்டயும் சரவணனை அபேண்ட் பண்ண போற நியூஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் என்ன ஆவான்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உனக்கு தெரியும் தானே, அவன் புயல் மாதிரி. ஒரு தடவை அந்த புயல் கரையை கடந்துருச்சுன்னா அதோட வேகம் எப்படி இருக்கும்னு, அதே மாதிரி தான் சரவணனோட வேகம். அது எப்படி இருக்கும், அது யாரை தாக்கும், இப்படி எதுவும் தெரியாது என்று சொன்னார்.